அனைவருக்கும் வணக்கம். ஆம், நாங்கள் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். செய்யறிவு கட்டமைப்பு வலையரங்கு தொடரின் 8வது மற்றும் இறுதி அமர்வுக்கு நல்வரவு. இந்த அமர்வில் பயன்பாட்டு செயலறிவு மற்றும் தன்னியக்க அமைப்புகள் என்ற தலைப்பில் முனைவர் தமிழ் அரசன் அவர்கள் ஆம், எங்களை அமைப்பில் இந்த செஷன் அமைகிறது. இன்று உலகை புரட்சிகரமாக மாற்றி வரும் செய்யறிவு தொழில்நுட்பங்கள் பற்றிய ஒரு ஆழமான விரிவான புரிதலை தமிழில் பரந்துபட்ட பயனர்களுக்கு கொண்டு செல்வதே எமது நோக்கமாக இருந்தது. அதை மிகச் சிறப்பாக நிறைய உழைப்பு தந்து எமக்கு முன்னெடுத்த முனைவர் தமிழரசன் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இதற்கு ஆதரவு தந்த கணிய மரக்கட்டளை, தொண்டு பல்கலைக்கழகம், காப்ரோ நூலகம், எண்ணிம தமிழியல் நிகழ்ச்சி திட்டம், தமிழியல் கற்கை, வரலாற்று பண்பாட்டியல் துறை, தொண்டு பல்கலைக்கழகம் ஸ்காப்ரோ, மொழி தொழில்நுட்ப குழு, கணினி விஞ்ஞானத்துறை, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், தகமை தமிழ் கணிய மையம் டொர்னோங்கு இயங்குவது, தமிழரிதம், இலங்கையில் இயங்கும் தொழில்நுட்ப தன்னார்வ குழுக்கள், அனைவருக்கும் எமது நன்றிகள். அத்தோடு பலரும் முதல் செஷன்ல இருந்து இறுதி வரைக்கும் நம்மோடு பயணித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எமது நன்றிகள் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு செல்லலாமா? சொல்லலாம். நன்றி நிக்கில். என்னோட ஸ்கிரீன் தெரியுது நம்புறேன். ஆமா, நல்லா தெரியுது. சரி, இதுதானே என்னோட ஸ்லைட். ஓகே. ஸோ இங்கே அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஏன்ற அந்த ஹிஸ்ட்ரியில் ஆரம்பித்து மெஷின் லேர்னிங்னா என்ன, டீப் லேர்னிங்னா என்ன அப்படின்ற உலகத்துக்குள்ளார போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்எல்பியோட எனக்கு தெரிஞ்சு இப்போ கிளாசிக்கல் என்எல்பி டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தாண்டி வந்துட்டோம். என்கிராம்ஸில் ஆரம்பித்து சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ் தொட்டு ஆர்என்என் எல்எஸ்டிஎம் வரைக்கும் நம்ம அதை எல்லா ஆர்கிடெக்சரையும் நம்ம பார்த்துட்டு கடந்த அமர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து முடித்தோம். இப்போது சரி, இது இறுதி அமர்வாக இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆசை இருந்ததுன்னா, சரி இன்னும் டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஆழமாக போய் அதை பிரித்து யோசிக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை இது வந்து ஹேண்ட்ஸ் ஆனாகவே இருக்கட்டும். எல்லாருமே உலகத்தில் இப்போ ஏதோ ஒரு வகையில் இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமர்வுக்கு 2 விதமான நோக்கங்களோட வந்திருக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஐனா என்னதான் அப்படின்றத எட்டி பார்க்கறது ஒரு வகை. இன்னொன்று, நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு வேலையில் இருப்பீங்க, அதில் எங்கே நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, சரி அப்படி நான் கையில் எடுக்கணும்னா மொத்தம் 3 விஷயம். ஒன்று ஃபைன் டியூனிங் எடுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப பாப்புலராக இருக்கிறது ஏஜென்ட்ஸ். இன்னொன்று ரேக். சரி, ஏஜென்ட்ஸை எடுக்கணும்னா தத்துவ ரீதியாக இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. நான் ஏஜென்ட்ஸ் வந்து டூல் காலாக இருந்து அது முழு கட்டமைப்பாக மாறுற அந்த அடிப்படைகளுக்குள்ளே நம்ம போனோம்னா அது இன்னும் ஒரு சில ஃபண்டமெண்டலை நம்ம தொடலைன்ற காரணத்தினால நாம் எந்தெந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இருந்து வந்தோமோ அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் பேசின மிச்ச 2 விஷயம் ஃபைன் டியூனிங்னு சொல்ல வேணாம், ட்ரைனிங்னு வச்சுப்போம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அடிப்படையான முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜெமினி இல்லை சாட்ஜிபிடி மாதிரியான சாட்பாட்ஸை வந்து சர்ச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அது சர்ச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அதில் பேராபத்தும் கலந்துருக்கு. என்னன்னா, அது சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்ணி பார்க்காம அதை அப்படியே எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறேன் நான். நேற்று வந்து நான் வெளியே போயிருந்தப்ப அங்கே இருந்த ஒரு காம்போ பேக்குன்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு அரங்கில் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெமினி கிட்ட போட்டு தான் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்தேன்.
ஆனால் அதில் என்னன்னா வந்து அது சொன்னதுக்கும் அங்கே இருந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா வந்து ரியல் வேர்ல்டில் ஒரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும். அது முன்னாடி அதுக்கு ஏதோ ஒரு தரவுல இருக்கும். எனக்கு இது தெரியாதுன்னு அது வந்து வெளிப்படையா ஒரு மனுஷன் மாரி பேசாதது. அப்போ நாலேட்ஜ் கட் ஆஃப்னு ஒண்ணு இருக்கு. அந்த நாலேட்ஜ் கட் ஆஃப்ப எப்படி ஹேண்டில் பண்றாங்க இண்டஸ்ட்ரியில அப்படின்றத தான் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். இப்போ அ இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPT, ஏஐ எல்லாமே சொன்னாலுமே, ஆ அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் தெரிஞ்ச ஒரு அம் அலாதீன் பூதம் மாரி தான் பார்க்குறேன். அந்த ஜீனி மாரி தான் பார்க்குறேன். எது கேட்டாலும் பதில் சொல்லும். என்ன கேட்டாலும் பதில் சொல்லும். இதுல என்னன்னா, தமிழ்நாட்டிலே நடந்த ஒரு விஷயம் தான். ஆ அது ஏதோ வந்து ஸ்பீக்கர் நோட்ஸ் எழுதும்போது என்ன பண்ணிட்டாங்க, திருக்குறள் அதுகிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த அது ஒரு திருக்குறள் எழுதி குடுத்துருச்சு. அந்த திருக்குறளையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படி ஒரு திருக்குறள் இருக்குதா இல்லையான்றத வந்து பார்க்காமலே அத படிச்சுட்டாங்க. இப்ப இது வந்து ஒரு பேராபத்து. இது வந்து ஓகே. இது பப்ளிக்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஆனா ஒரு பட்ஜெட்ட வந்து அந்த மாரி சொல்றதோ, இல்ல ஒரு ஆம் நீங்க வந்து ஒரு பெரிய சிஸ்டம் வந்து இன்வாய்ஸ் பார்சல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்வாய்ஸ் சிஸ்டம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ல் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ன்ற ஒரு கிளையண்ட் இருக்காரு. அவரு வந்து மார்ச் மாசம் வரைக்கும் ஏதோ ஒரு பில் அனுப்பிச்சிருக்காரு. இப்ப வந்து அது என்ன பண்ணுதுன்னா, ஹாலுசினேட் பண்ணி ஏப்ரல்லயும் அவரு உங்களுக்கு வந்து பில் அனுப்பிச்சுட்டாருன்னு சொன்னா, அது உங்களோட பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ ஒரு மாடல வந்து வெறும் ஃபைன் டியூன் பண்ணி மட்டுமே நாலேட்ஜ வந்து அதுக்கு குடுக்கறது மூலியமா, அது வந்து அறிவுள்ளதா ஆயிடுமா? அறிவுன்றது இங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த தரவு அறிவ பத்தி மட்டும் தான் பேசுறேன். நம்மள மாரி மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அறிவு அதுகிட்ட இருக்குதா? இல்லையான்றது வந்து பெரிய மாற்று கருத்து இல்ல. இப்போ அம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணேன்னா, ஓகே ராக இந்த செஷன்ல செய்யலான்னும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் ரொம்ப பிடிக்கும். சரி, திருக்குறளோட டேட்டாவ தேடி, அதுல வந்து 3 பொருளுரையோட இருக்கக்கூடிய டேட்டாவ எடுத்து, அத வந்து பார்த்தீங்கன்னா, பில் பண்ணி தான் நான் இப்ப காட்டப் போறேன். அது மேல தான் நான் ராக வந்து பில் பண்ண போறேன். சரி, எதுக்காக நான் வந்து இப்போ வந்து உங்க போயிட்டு நீங்க போய் கேட்கிறீங்க. ஜெமினி கிட்ட நீங்க வந்து கேட்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. தமிழ்ல வந்து நட்ப பத்தி ஒண்ணு எழுது. ஆ இல்லன்னா வந்து இன்பத்த பத்தி எழுது. அப்படின்னு கேட்டீங்கன்னா, "அறத்தால் வருவதே இன்பம்" அப்படின்னு அது சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வேற ஒரு விளக்கம் வேற குடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நீங்க வந்து அத பார்த்ததுமே என்ன நம்புறாங்கன்னா, அதுக்கு பயங்கரமான அறிவு இருக்குன்ற மாரி. அத நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும். அது வந்து எதுவுமே பேசல. அது ஜஸ்ட் வந்து அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பிளாபர் பண்ணிட்டுருக்குன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்போ அ அந்த ஏஐ நம்மளுக்கு வந்து ஒரு அப்பட்டமா ஒரு பொய் சொல்லுதுல்ல. அத 100% நம்ம வந்து நம்பிக்கையோட அத எடுத்துக்காம, அது எவ்வளோ தூரம் தப்பு செஞ்சுது? அதுக்கு என்ன தெரியும்? அப்படின்றதெல்லாம் ஏன் அது சொல்லல? அப்படின்றதெல்லாம் நம்ம தேடி பார்க்கணும். இத தான் நம்ம வந்து ஏஐ உலகத்துல வந்து ஹாலுசினேஷன்னு சொல்றோம். கிட்டத்தட்ட தமிழ்ல சொல்லணும்னா மாயத் தோற்றம் தான். ரைட் தான். ஆ சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஐடி கம்பெனிலயும் வந்து ஏஐ வச்சு தான் ப்ராஜெக்ட் செய்றாங்க. ஓகேங்களா? ஆ அதிலயும் ஒரு முக்கியமான ஒரு பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐனால பல கோடி நஷ்டங்களும் இருக்கு, பல கோடி லாபங்களும் இருக்கு. அப்போ அது எந்த இடத்துல வந்து உங்களோட ஆ கம்பெனிஸ்லயோ, இல்ல உங்க ப்ராஜெக்ட்ஸ்லயோ நஷ்டம் இல்லாம யூஸ் பண்ண முடியும்னா, இந்த ஏஐயோட எல்லைகள நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலியமா. அப்போ ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ புத்திசாலியான ஒரு ஏஐ ஏன் இப்படி அப்பட்டமா வந்து பொய் சொல்லுது? அது மூளைக்குள்ள என்னதான் நடக்குது? அத பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். வெயிட்ஸ் அண்ட் பாராமீட்டர்ஸ்ல வந்து என்ன நடக்குதுன்னு. அப்போ இந்த அந்த ஹாலுசினேஷன்ன்ற ப்ராப்ளத்த எப்படிலாம் அட்டாக் பண்றது? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாப்புலரா இந்த ராக் இருக்குல்ல. ரிட்ரைவல் ஆகுமென்டட் ஜெனரேஷன்ன்ற இந்த நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எல்லா இடங்கள்லயும் யூஸ் பண்றீங்க. ஆம் அதே மாரி வந்து இத கோடிங் பண்ணி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி. அப்போ அ இந்த அமர்வுக்கு எந்த ஒரு அம் ஓகே. நான் ரீசென்ட்டா அ ஒரு கடந்த ஒரு 5 வருஷமா நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அ எழுதும்போது நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, முன்ன ஒண்ணு சொல்லிட்டோன்றதுக்காக புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கும்போது அத சொல்லாம தாண்டி போகக்கூடாது. இப்போ என்னதான் இங்க வந்து இப்போ இந்த அமர்வுல வந்து ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருக்கீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் முன்னாடி வந்திருப்பீங்க, வராம போயிருப்பீங்க. அதனால நான் ஒரு
பேக் போயிட்டு என்னன்ட்டு நான் சொல்லுவேன். இப்போ எல்எல்எம் அப்படின்ற இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளற என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ சாட்ஜிபிட்டியா இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், கிளாட் இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணுது? நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெடிக்டர்ஸ். அதாவது ஒரு வார்த்தையை யூகிக்கக்கூடிய ஒரு மெஷின் தான் அது. அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்களும் அதை பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நான் நம்புறேன். இதை வந்து ஓ, நீங்க என்ன பண்றீங்க? உங்க மொபைல்ல வந்து வாட்ஸ்அப்ல ஏதோ எனக்கு வந்து நீங்க ஏதோ டெக்ஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹாய் அப்படின்னு போட்டிங்கன்னா அடுத்தது ஹவ், இல்லைன்னா கமா, இல்லை ஹலோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருவது இல்லை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலோட நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெடிக்டர். இதையே வந்து பல மடங்கு நீங்கள் அப்படியே பெருசாக்கிட்டே போறீங்க, அதோட மாடலோட சைஸை பெருசாக்கிட்டே போறீங்கன்னா நம்ம முன்ன பார்த்த மாதிரி வானம் நீளம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டேஷை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இது பண்ணும். இப்போ எப்படி அது வந்து இது நடக்குது? நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டோக்கனைசேஷன். அதாவது டோக்கனைசேஷன்ல என்ன பண்றோம்? நாம நாம வந்து வார்த்தைகளை வெட்டி சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை வெட்டி நம்ம என்ன பண்றோம்? தனித்தனியா வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுல இன் பர்டிகுலர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நம்பரை வந்து அசைன் பண்ணுவோம். இப்போ ரெண்டும் ஒன்னா தான் போக போகுது. இப்போ இந்த நோட் புக் வந்து இந்த அமர்வுக்கு அப்புறம் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தெரியும்னா தேடி பாருங்க. அதில் வந்து தமிழ் சங்க இலக்கியங்கள் எல்லாமே வந்து அங்கே இருக்கும். அதை எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்புட் டாக்குமெண்ட்டாக வந்து அது உள்ளார வச்சிடுறேன். இங்கே நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிங்கனாலே உங்கள் ட்ரைவில் வந்து அது போயிட்டு கண்டென்ட்டில் உட்காந்துடும். அந்த கண்டென்ட்லேருந்து அதை ரீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தமிழ் பாட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த சங்கத்தமிழ் பாட்டுல இருந்து நான் என்ன பண்றேன்னா இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்ல இருந்து யூனிக் கேரக்டர்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்குறேன். மொத்தமா 83 கேரக்டர்ஸ் இருக்கு. இதுல தேவையானது தேவையில்லாதெல்லாம் நம்ம பின்னாடி பேசிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பேசின ரொம்ப காலமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு நம்பர் மட்டும்தான் இந்த மிஷினுக்கு புரியும் புரியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இந்த அகர முதலன்ற இந்த விஷயத்தை வந்து என்கோட் பண்ண போறோம். என்கோட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு நம்பர் தர போறீங்க. அது எனுமரேட் பண்ணி அந்த நம்பரை வச்சுக்குது. இப்போ அன்புன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை 42ன்னு இருக்கிறதுக்கு பதிலா இங்க வந்து வந்து 42ஆ இருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 43ஆ இருக்கு. இந்த மாதிரி வந்து அது டீட்டெயிலா மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்னா இது பண்றோம். ஆனா உண்மையிலே அங்க என்ன நடக்கும்? ஒவ்வொரு வார்த்தைகளையா நம்ம பிரிப்போம், நம்ம பேசணும், சப்வேர்ட் டோக்கனைசேஷன் பேசணும், ரைட்டுங்களா? அப்போ அது மூலயமா என்ன கிடைக்கும்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்னை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு கணித ஃபார்முலா மூலயமா அது கண்டுபிடிச்சிக்குது. அதுக்கான அந்த தொழில்நுட்பத்துக்கு பேரு தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அந்த செல்ஃப் அட்டென்ஷன். இப்போ இந்த செல்ஃப் அட்டென்ஷனுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாடலை பயிற்சி அதாவது ட்ரெயின் பண்ணும்போது என்ன நடக்கும்னா மாடலுக்குள்ள வந்து கிராமரும் போகும், அதோட உண்மை அதாவது ஃபேக்ட்ஸும் போகும். ஓகேங்களா? அந்த நியூரல் நெட் வெயிட்ஸ்ல வந்து ஒன்றா கலந்து தான் போகும். அப்ப மாடல் உலகத்துக்குள்ள எது வந்து உண்மை, எதுவும் வார்த்தை ஜாலம் மட்டும்லாம் நீங்க சொல்ல முடியாது. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா வெறும் ப்ராபபிலிட்டியை மட்டும் தான் நம்பி இருக்கு. அதுக்குன்னு எந்த விதமான டேட்டா பேஸும் இருக்காது. ஃபேக்ட் டேட்டா பேஸ்லாம் நீங்க வைக்க மாட்டீங்க. அப்போ என்னோட டாஸ்க் என்ன சொன்னேன்? எனக்கு வந்து திருக்குறளை பயிற்றுவிக்கணும். அப்போ 1330 குறள்கள் தான் இருக்குது அப்படின்றத போயிட்டு நான் ஏதாவது ஒரு இடத்துல வந்து வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு டேபிளில் வச்சு அதுல இருந்து நான் கொண்டு வரணும். அப்போ அதை செய்யறதுக்கான ஒரு வேலையை நம்ம ஆரம்பிப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏன் இது தோல்வி அடையுது, அங்கிருந்து அந்த கதைக்கு போக போறோம். இப்போ அகர முதல அப்படின்றத என்கோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வெக்டரைஸ் பண்ணிட்டு இந்த இதை வந்து டேட்டாவை வந்து ரெண்டா பிரிப்போம். ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் மெஷின் லேர்னிங் பார்க்கும்போது ட்ரெயின் செட் டெஸ்ட் செட்டாக பிரிச்சிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது நெக்ஸ்ட் வேர்ட் டார்கெட்ஸை வந்து நம்ம போன இதில் வந்து ஒரு கான்டெக்ட் வச்சு நெக்ஸ்ட் வேர்டு என்ன வரும்ன்றதை ப்ரிடிக்ட் பண்ணுவோம்ல. ஸோ இன்புட் வந்து 2ஆக இருக்கும்போது 43 2 and 43 இருக்கும்போது 62 அப்படின்றது அதனால வந்து புரிஞ்சிக்க முடியுது.
இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இதை வந்து பேட்ச் போட்டு ட்ரெயின் பண்ண போறீங்க. உள்ளுக்குள்ள வந்து ட்ரெயின் ஆகி முடிஞ்சதும் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு நான் வந்து இதுல போட்டிருப்பேன். இந்த இதுல முன்னாடியே வந்து கிட்டப்ல போட்டிருப்பேன். அந்த இதை எடுத்துக்கிறேன். அது நடுவில் நிறைய மாற்ற ட்ரை பண்ணேன். அது நிறைய உடஞ்சிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை மாடலை ட்ரெயின் பண்ணி எனக்கு வந்த அவுட்புட்டை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ம் இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தலையர் விழுவு நீர் முட்டி சென்னினம் பதலம் அப்படின்ட்டு ஏதோ பேசியிருக்கு. இதை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அது ஏதோ ஒன்று வந்து அழகா பேசியிருக்கு அப்படின்றது தோணலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே எதுவும்லாம் பேசல. அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆனப்ப ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்ன்ஸை எடுத்து அந்த சப்வேர்ட்ஸ்ல இருந்து ஒரு வார்த்தைகள்லாம் சேர்த்து இதுல எது வார்த்தைகள் எது வார்த்தை இல்லைன்னுலாம் உட்காந்து பிடிச்சோன்னா இதாகும். அப்போ அதுக்கு தெரியாத அது என்ன பண்ணுதுன்னா ஏதேதோ சொல்லி உங்ககிட்ட வந்து உளர ஆரம்பிக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியலன்னு அது சொல்லவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்டா சொன்னேன்ல வெட்டுன்றத ஒன்று வச்சு இதை ட்ரெயின் பண்ணேன். அப்போ என்ன நடந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வேர்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டு இல்லாமல் இருந்தது. இப்போ ரூட் வேர்ட்ஸ் மட்டுமே ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சது. சரி, அப்போ மாடல் வந்து பொய் சொல்லுது. இவ்வளோ பெரிய தப்பை எப்படி அது செய்யுது? கவிதை எழுதும்போது இல்லைன்னா சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் எழுதும்போது பொய் சொன்னா பரவாயில்ல, ரைட்டா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதைக்கு வந்து பொய் வந்து பிரச்சனை கிடையாது. கவிதைக்கும் பொய் பிரச்சனை கிடையாது. ஆனா நாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் வந்து பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க இருக்கிறது கிரியேட்டிவிட்டி. ஆனா இந்த ஏஐ கிட்ட என்னோட ரிப்போர்ட்டை படிச்சு இவனுக்கு என்ன வியாதி அப்படின்னு என்னோட டாக்டர் வந்து நாளைக்கு கேட்கும்போது இவனுக்கு வந்து நீ வந்து குணமே படுத்த முடியாத ஒரு பெரும் வியாதி வந்திருக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வேலிடேட் பண்றதே ஒரு பெரிய இதுவாகும். அப்போ வந்து ஒரு பொய் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உட்காரணும், எல்லாத்தையும் பண்ணணும். அப்போ இதுக்குள்ள வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன் இந்த பொய்யை சொல்லுது? இந்த பொய்யை எப்படி வந்து உடைக்கிறது? அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்க போறது என்னன்னா ஒரே ஒரு இதுதான். சரி, இதுக்கு முன்னாடி வந்து இந்த ரேக் உருவானது எப்போ உருவாச்சு? இப்போ நீங்க வந்து ரொம்ப புதுசாக தான் இந்த துறையை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நாலேஜ் கட் ஆஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பைரி டேட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. நீங்கள் சாட்ஜிபிடி 3.5க்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், செப்டம்பர் 2021 தான் கட் ஆஃப் டேட்டு. அதாவது செப்டம்பர் 2021க்கு அப்புறம் அது என்ன விஷயம் நடந்திருந்தாலும் அதுக்கு தெரியாது. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்த எலெக்ஷனை பற்றியோ எதை பற்றி நீங்கள் கேட்டீங்கனாலும் அது தெரியாது. ஆனால் இப்போ வந்து அது செய்ய ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் ஜெமினி கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது வந்து ஒன்று பண்ணோம். அதுக்குள்ளார வந்து சர்ச் பில்ட் ஆகி அதுலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த கதையை வந்து பின்னாடி பேசுவோம். ஆனா அது என்ன பண்ணாது? தெரியாதுன்னுலாம் சொல்லாது. ஏதோ ஒண்ணு வந்து உளறி வச்சுட்டு போகுது. அப்போ அது உளர்ற அந்த ஒரு விஷயம் வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்ல. இது எப்பன்னா 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டா வெர்சஸ் அவிகனா ஏர்லைன்ஸ்ன்னு ஒரு கேஸ் இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ அதுல வந்து ஒரு வழக்கறிஞர் என்ன பண்ணிட்டாருன்னா, ChatGPT வேணும் போட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கேட்டாரு. அது என்ன பண்ணுச்சுன்னா, பழைய 6 கேஸ் ஃபைல்ஸை காட்டி ஒரு பெரிய டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து அதையும் எடுத்து அவர் படிச்சுட்டு ஓகே கோர்ட்டில் வந்து போய் அவர் அதை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேஸ் இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படின்றத வந்து வந்து ஆயிடுச்சு. அவருக்கு வந்து $5000 ஏதோ அபராதம் போட்டாங்க. ஓகேங்களா? இது நான் வந்து கார்பரேட்டோட பேரை வெளியிட முடியாதனால இதை சொல்றேன். மெக்கன்ஸ்கியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இதனால வந்து பயங்கரமா அடி வாங்கினாங்க இந்த ஒரு போக்குனால. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயோட கான்ஃபிடென்ட் லைஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொய்யுமே ரொம்ப தைரியமா உண்மையா சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த கான்ஃபிடென்ட் லைஸை வந்து நம்ம சால்வ் பண்ண போற இடம் தான் வந்து ரேக். ரேக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ரைவ், ஆகுமெண்ட், தென் ஜென்ரேட். ஓகே, இது எப்படி பார்க்கலாம்னா நான் எப்படி பார்க்குறேன்னா இதுக்கான ஒரு முக்கியமான உவமையா வந்து பார்க்கறது வந்து ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம் மாதிரி பார்க்கலாம். அப்போ மாடலோட அந்த மூளைன்ற அந்த ட்ரைனிங் டேட்டாவை மட்டும் நம்பாம
அது கையில ஒரு புத்தகத்தையும் நீங்க கொடுத்துட்டு, இதோ பாரு இந்த புத்தகத்தை பார்த்து நீ எழுது அப்படின்னு சொல்லும்போது வந்து இதுவா இருக்கும். இப்போ ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பசங்க எழுதியிருப்பாங்க. நாம எல்லாருமே க்ளோஸ் புக் எழுதியிருப்போம். ஆனா அது கேட்கறதுக்கு வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நீங்க ஃபுல்லா படிச்சிருந்தா தான் அதை தேடி எடுத்தே வேலை பார்க்க முடியும். அப்போ நீங்க வைக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை வந்து அது தெளிவா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்தாதான் நீங்க அதை வந்து உங்களோட பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நாம் இது வரைக்கும் பார்த்த எல்எல்எம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, ஐட்டம்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு புக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேகை சேர்த்து நம்ம போட போகிறோம். அப்போது இதில் இந்த 3 வார்த்தைகள் இருக்குல்ல, இதை வந்து என்னதான் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, அந்த ரிட்ரைவ் அப்படின்னாதுன்னா, இப்போ நீங்கள் தான் வந்து ஒரு யூசர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு யூசரை வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க. அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மாடல் கிட்ட போகாமல் உங்ககிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸில் என்னன்னா கம்பெனி பாலிசியோ இல்லை திருக்குறளோ இருக்கு. அதை தேடி அந்த கேள்விக்கான சரியான தகவலை மட்டும் எடுக்கும். இது வந்து ரிட்ரைவ் அதை மட்டும் தான் பண்ணும். இப்போது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆகுமெண்ட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டேன், இப்போ அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும். அப்போ அந்த யூசர் கேட்ட அந்த கேள்வியை நம்ம தேடி எடுத்த அந்த உண்மை தகவலையும் ஒன்றா இணைச்சிப்பாங்க. இப்போ ஜென்ரேட் பண்ணும். இப்போ நான் தேடி எடுத்து சேர்த்த இந்த இதை வந்து எடுத்துட்டு போயிட்டு நான் எல்எல்எம் கிட்ட கொடுப்பேன். இதை மட்டும் வச்சு எழுது, சொந்தமா எதுவும் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத அப்படின்னு ஒரு கட்டளையை போட்டு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எந்த விதமான சொந்தமான கற்பனையும் செய்யாம அது என்ன பண்ணும்னா டேட்டாவை அழகா வடிவமைச்சுட்டே போகும். ஓகேங்களா? சரி, இந்த ரிட்ரைவல் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எவ்வளவு துல்லியமா நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நீங்க கூகுள் சர்ச்சோ இல்லை வந்து நம்ம பண்ணக்கூடிய கண்ட்ரோல் எஃப் சர்ச்லாம் இருக்குல்ல, அது மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு சிமாண்டிக் சர்ச். இது யாரு சாத்தியமாக்குறாங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த வெக்டார் எம்பெடிங்ஸ். அதே மாதிரி வேணா கதையை திருப்பி சொல்றேன். ஏஐக்கு வார்த்தைகள் புரியாது. நம்ம என்னதான் வார்த்தை பேசினாலும் புரியாது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர்ஸா மாற்றுவோம். அதனால ஒவ்வொரு வாக்கியத்தின் அர்த்தத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எண்ணின் பட்டியலா வைப்போம். நம்ம முன்னாடி பேசின மாதிரி கிங்குனா ராயல்டி, ஜெண்டர், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அது ஒரு ஜிபிஎஸ் லொகேஷன் மாதிரி வந்து இதெல்லாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து தன்னம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு 768 டைமென்ஷன் கொண்ட ஒரு பட்டியலா இருக்கும். அதுல நம்பர் வந்து 0.8 இருக்கும், 0.2 இருக்கும். இது தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கு. அந்த டேட்டா பேஸ்ல வந்து 1,00,000 டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல இந்த குரல் மட்டும் இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, எண்களா மாட்டி ஒரு தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஹெக்டார் டேட்டா பேஸ்ல வைப்பீங்க. எய்தர் நீங்க வந்து குரோமா டிபி வந்து ஆரம்ப காலங்கள்ல அதான் யூஸ் பண்ண போறீங்க. உங்க ப்ரொடக்ஷன்ல நீங்க பைன் இல்லை எதை எடுத்து யூஸ் பண்றீங்கன்றது உங்களோட இது. இப்போ நான் கொஞ்சம் கோடுக்குள்ள போக வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள போறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நடுவில் ஏதாவது நிறுத்தி கேள்வி கேட்கணும்னு நினைச்சுங்களா? ஆமா. சரி, யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லை இது வரைக்கும். இப்போ இங்க வந்து நீங்க பார்க்கக்கூடிய இந்த ப்ராம்ஸ் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதல, நான் வந்து ஹிண்ட் கொடுத்துட்டு எல்எல்எம்ஸ் வச்சு தான் எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா அடிப்படையில வந்து என்ன செய்யணுன்றத வந்து தெளிவா வந்து டீட்டெயில்டா எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கொடுத்து அதை கிரியேட் பண்ணுறது. சரி, இப்போ இதே ப்ராம்ப்ட் தான், இதே யூசர் ப்ராம்ப்ட், சிஸ்டம் ப்ராம்ப்ட் தான் நான் என்ன பண்ணேன்னா இங்க வந்து ஒரு ஜெம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்குல்ல, உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு என்னோட இது தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஜெமினியோட இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது என்னோட ஜெம். ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்க நீங்க முன்னாடி பார்த்தா அதே யூசர் ப்ராம்ப்ட் தான் அங்கேயும் வச்சிருக்கேன். இந்த யூசர் ப்ராம்ப்ட் என்ன செய்யுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீ வந்து ஒரு மாடர்ன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர், நீ திருக்குறளை வச்சுதான் நீ வந்து பேச போற அப்படின்றதெல்லாம் நீ பேசுவ. நீ ஒரு அண்ணன் மாதிரியோ இல்லை வந்து அத்தை மாதிரியோ இல்லை ஒரு
விஸ்டம் உள்ள ஒரு ஆள் ஆள் மாதிரி பேச போற அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி லைவ்லியாரு, கான்வர்சேஷனலாக வை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கோ இல்லை ரொபாட்டிக் டிரான்ஸ்லேட்டர் மாதிரி வேலை செய்யாத, இதெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணுறேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைபாடு இருக்கு. டோன் கைட்லைன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். டோன் கைட்லைன்ஸையும் தாண்டி நம்ம கொடுக்க வேண்டிய கைட்லைன்ஸ் வந்து நிறையா இருக்கு. ஓகேங்களா? இப்படி மாதிரியான ஒரு கைட்லைன்ஸை கொடுத்துட்டு நான் என்ன கேட்டேன்னா அதுகிட்ட வந்து எனக்கு தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னதும் அது என்ன சொல்லுது, அ- அது பேசின விதத்தை மட்டும் பாருங்க. ரொம்ப அருமையா நான் என்ன மாதிரிலாம் எதிர்பார்த்தனோ அதே மாதிரி பேசியிருக்கு. ஆனா அது என்ன பண்ணுதுன்னா வெள்ளத்தனைய மலை நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படின்றத அது சொல்லுது. இப்போ இது வந்து 595வது குறளா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா அதை சர்ச் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? அது ஆமா 595வது இதுதான். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெமினி வந்து பயங்கரமா சூப்பரா பண்ணிடுச்சுன்னு நம்ம நினைச்சோம்னா நான் அடுத்து என்ன சொன்னேன், காதல் தோல்வியானேன்னு சொன்னேன். உடனே அது என்ன பண்ணுச்சு, திருப்பி அதே இது வெள்ளத்தனைய மலை நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனைய உயர்வுன்றத சொல்லிச்சு. அப்போ ஒரு விஷயம் அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கரெக்டான குரல் வச்சிருக்கு. ஆனா திரும்ப திரும்ப என்ன பண்ணுதுன்னா எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் யூஸ் பண்ணுது. ஆனா திருக்குறள்ன்றது வந்து அப்படியான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு ஆஹ், என்ன சொல்றது, மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட் உள்ள ஒரு இதுதான். ஒரே விஷயம் இருந்தாலும் இந்த வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனைய உயர்வு வந்து எப்படி வந்து காதல் தோல்விக்கு அது வந்து ரிலேட் பண்ணுன்னு தெரியல. ஆனா அது ரிலேட் பண்ணியிருந்தாலும் ஏதாவது அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது ஏதாவது வந்து ஹாலுசினேட் பண்ணி அது வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸை எடுத்து இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கார்பஸ் இருக்கு. அந்த திருக்குறள் ஜேசான் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஜேசான் ஃபைலை எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு இருக்குல்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலமன் பாப்பையாவா இருக்கட்டும், மூவாவா இருக்கட்டும், இல்லை கருணாநிதியாக இருக்கட்டும், அவங்களோட அந்த இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இதுதான் அந்த ஃபேக்சுவல் கரெக்ட் ஐட்டம்ஸ். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை எம்பெடிங்காக மாற்றிட்டேன். இந்த கார்பஸ் எம்பெடிங்கை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அது வந்து இங்கே வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ அந்த அதை எம்பெடிங்காக மாற்றிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா அதே கேள்வி தான் கேட்டேன் அதுகிட்ட. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொன்னேன்னா இப்போ வந்து பாருங்களேன், நான் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி வந்து எனக்கு தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். துன்பத்துக்கு யாரோ துணையாவா தாமுடைய நெஞ்ச துணையால் வழி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்துட்டு போயிட்டு எல்எல்எம் கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் ஆஹ், என்ன வேணா பேசும். ஓகேங்களா? இப்போ ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை ஒரு மாதிரி வந்து கண்டெயின் பண்ணிட்டோம். எப்படி கண்டெயின் பண்ணிட்டோம்னா நான் வந்து ஒரு ஃபேக்சுவலான இன்ஃபர்மேஷன்லாம் வச்சிருக்கேன், நீ அதை மட்டும்தான் பார்த்து அது கூட மட்டும்தான் நீ பேசணுன்றதை நம்ம அதுகிட்ட தெளிவா சொல்லிட்டோம். ம். Okay. தமிழ் ஒரு சின்ன இடையூறு. சொல்லுங்க. நீங்கள் அந்த டேட்டா செட்டை வந்து எம்பெடிங்காக எப்படி உருவாக்குனீங்கன்னு ஒருக்கா ப்ரீஃபாக சொல்ல முடியுமா? இது இதை நான் வந்து யூஸ் பண்ணது வந்து இந்த செஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெமினியோட இதையே யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து லோக்கல் மினி மாடல்ஸோ இல்லை எதை வேணாலும் எடுத்து ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அந்த மாடலை வந்து உள்ளார அணைச்சி ஓகே இருங்க அந்த கோட் பேஸை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு. நீங்கள் அதை முதல்ல செக்மெண்ட் பண்ணினீங்களே, எம்பெடிங்கை மாற்ற ம். முதல். ஆஹ் அந்த ப்ராசஸ் எதுவுமே பண்ணல. நான் வந்து ரொம்ப இதுவாக வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்பெட் டிரான்ஸ்ஃபார்மர் நான் இங்கே இது வச்சுருந்தேன். இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை. முன்னாடி இந்த அமர்வுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டேன். நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் சிஸ்டமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால வெக்டரைஸ் பண்ணி வார்த்தைகளை மட்டும் ஒரு இடத்துல வந்து நம்பர்ஸாக மாற்றி வச்சுருக்கேன். இது மட்டும்தான் நடந்தது இந்த ப்ராசஸில். ஒரே ஒரு நிமிஷம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா இந்த ப்ராசஸை காமிக்கிறதுக்கு முன்னாடி?
ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி ஆன் பண்ணுறேன். எங்கேயோ வந்து ஏபிஐ கீ எப்படியோ இதில் இதாக இருக்குது, என்கோட் ஆகிருக்கு. அதனால தான் நான் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணுறேன். கேட்குதா நினைக்கிறேன் நான் பேசுறது? கேட்குது, இப்போ கேட்குது. யா. சரி, இப்போ நான் கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தேன். இங்கே தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு. அந்த கீயை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல. கிட் போட்டு புஷ் பண்ணேன், அது எப்படியோ இங்கே வந்து மாட்டிக்கிச்சு. சரி, இப்போ இந்த ஜென்ரேட் எம்பெடிங் ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் எம்பெடிங்ஸ் எனக்கு வந்து டெக்ஸ்ட் டேட்டாவை வந்து வெக்டார் எம்பெடிங் கிரியேட் பண்ணக்கூடியது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு செட்டப்புங்க. ஒன்று வந்து இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கான்டெக்ட்ன்ற ஒரு இது இருக்கும், ஓகேங்களா? இப்போ ரெண்டு ஃபைல் நேம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கார்பஸ் எம்பெடிங் கேஷ் டாட் பிக்கல்னு ஒன்று வச்சிருப்பேன். இன்னொன்று வந்து கார்பஸ் எம்பெடிங் என்னோட திருக்குறள் டாட் ஜேசான்னு ஒன்று இருக்குல்ல, அது. ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னா, என்கிட்ட கேஷ் இல்லைன்னா போயிட்டு கேஷ் எடுத்துட்டு வந்து இது உள்ளார வந்து வேலை செய்யும். ஸோ இதுக்குள்ளார ஒரு முக்கியமான டிபெண்டன்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மாடல் டாட் எம்பர்ட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஐட்டம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ளுக்குள்ள வந்து அனுப்புவோம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் வந்து இங்கே இன் பர்டிகுலர் மாடல் டாட் எம்பெடிங்ஸ் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து ஜெம்னியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டேன். என்னோட என்னோட கண்டென்ட்டை வந்து எம்பெடிங் மாடலில் வச்சு அதுக்குள்ளே தான் நான் இதை வந்து ரிட்ரைவ் பண்ணி தேடுவேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ எம்பெடிங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். இன் ஜென்ரல் எப்படி வந்து எம்பெடிங் நடக்குது அப்படின்றது தான் கேள்வின்னு நம்புறேன். அப்படின்னு எடுத்துக்கலாமா நினைக்கிறேன். மேபி நீங்கள் என்ன ப்ரீ ப்ராசஸிங் ஏதாவது செய்தீங்களா? யா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து நான் எம்பெடிங் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் அவரோட கேள்வியாக இருக்கிறதுனால நான் என்னோட டெக்ஸ்ட் எல்லாம் முதல்ல தேடி எடுத்துட்டு அதை வந்து இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரீ ப்ராசஸ் நடந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிறதோ, இல்லைன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கிறதோ, இல்லை இது மாதிரியான இதெல்லாம் இருக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ட்ரங்கேட் பண்ணும். ஏன் ட்ரங்கேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மாடலுக்குன்னு ஒரு மேக்ஸிமம் டோக்கன் லிமிட் இருக்கு. அதை தாண்டி போயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு சூட்டபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்மினி L6VH2 தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் இங்கிலீஷில். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எம்பெடிங் 3 ஸ்மால் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து எய்தர் நீங்கள் வந்து ஏபிஐ கூப்பிட்றீங்களோ இல்லை அந்த ஃபங்க்ஷன் கால் கூப்பிட்றீங்களோ, அப்போ என்ன ஆகும்னா மல்டிபிள் டெக்ஸ்ட் வந்து பேட்சாக உள்ளார போயிட்டு இல்லை இது வந்து பேட்சாக வந்து போகிறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா 100 டெக்ஸ்ட் பர் ரெக்வஸ்ட்ன்ட்டு வேகமாக அடித்து உங்களால் இது பண்ண முடியும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு எம்பெடிங் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸாக தான் இருக்கும். இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஏயோட அடா வந்து பார்த்தீங்கன்னா 1536 டைமென்ஷன் அப்படின்லாம் இருந்துச்சு. ஸோ எம்பெடிங்கில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ரீகம்ப்யூட் பண்ணுறதுக்கு இல்லாமல் நீங்கள் வாய்ஸ் இதுலையோ எதுலையோ யூஸ் பண்ணுறீங்கன்னா பேரக்கட்லையோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிக்கல் ஃபைலாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சேவ் பண்ணுறது வந்து பெட்டராக வேலை செய்யும். ஸோ உள்ளார எம்பெடிங்குள்ளார என்ன நடக்குதுன்றத பின்னாடி வந்து பார்ப்போம். இதை நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்போ இந்த துன்பத்திற்கு யாரோ துணையார் தாமுடைய இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதன் பொருள் என்னவென்றால்
நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நம் சொந்த மனமே நமக்கு ஆதரவாக நிற்கவில்லை என்றால் வேற யாரும் நமக்கு ஆதரவாக இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு டீட்டெயில்டான ஒரு இது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க தேடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இங்க இருக்கக்கூடிய எக்ஸாக்டா இந்த டேட்டா செட் தான் அங்க இருக்கிறது. நாம வந்து இதே தான் சாலமன் பாப்பையாவா இருக்கட்டும், மு வரதராசனா இருக்கட்டும், இல்ல கருணாநிதியா இருக்கட்டும், இந்த டேட்டாவோட இதை வச்சு தான் வந்து ஃபேக்சுவல் கரெக்ட்னஸை நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இப்போ என்ன ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம், அடுத்தது நான் என்ன பண்றேன்னா இந்த காதல் தோல்வி அப்படின்ற அந்த ஒரு இதை எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லணும்னா, துண்ணாத்துறைந்த அறை நெஞ்சத்து உடையுமோ இன்னும் அப்படின்ற அந்த வகுப்புக்குள்ள போகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருந்தது. இங்கேயும் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதே இதுதான், அந்த குரல் தான். அதுக்கு என்ன அங்கே சொல்லியிருக்கோ அதை வச்சு மட்டும்தான் அது பேசியிருக்கு. நம்மோடு சேர்ந்து இருக்காமல் நம்மை பிரிந்து சென்றவரை நம் நெஞ்சிலேயே உடையவராய் நாம் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மேலிந்து அழகற்றவராய் மாறிவிடுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ட்ல எடுத்துட்டு வந்து பேசுது. அப்போ இது இது வந்து உங்களோட வேலைகள்ல தேவையில்லாம ஒரு நம்பரை அதுவே கிரியேட் பண்ணாம, தேவையில்லாம ஒரு லாவை அதுவே கிரியேட் பண்ணாம, இந்த மாதிரியான ஒரு ஜேசான் இருக்கும்போது இந்த ஒரு பக்குவம் வந்து அதுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த நாலேஜ் கட் ஆஃப்ன்ற இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஈஸியா வந்து தாண்டி போக முடியுது இதுக்குள்ள. ஓகேவா? இது வரைக்கும் இப்போதைக்கு நான் கேள்விக்கு நிறுத்துறேன். கேள்வி இருக்குன்னா கேளுங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? சரி. இப்போ இந்த இடம் வந்து இங்க இருந்து போகும். ஸோ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த கோடை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்துருவோம். சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க லோட் கிளைண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட திருக்குறள் டாட் ஜேசனை படிச்சுட்டு, ஒரு டேட்டா ஃப்ரேம்ல வந்து கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து காலமன்ஸ் வந்து நம்பரு, லைன் 1, லைன் 2 அதுக்கப்புறம் அந்த எம்வின்றது வந்து என்னோட எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அதுக்குள்ளார வச்சிடுறேன். அந்த மற்ற எல்லாத்தையும் வச்சிடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஒரு கான்டெக்ட் காலம்னு ஒன்று கண்டென்ட் கிரியேட் ஆகி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, ஐம் கோனா யூஸ் ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் லைட் மாடலை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த எம்பெடிங்கை வந்து கிரியேட் பண்ண போறேன். அப்போ எனக்கு வந்து திரும்ப கிடைக்கக்கூடிய அந்த கார்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 768 டைமென்ஷன் உள்ள ஒரு கார்பஸ் கிடைக்கும். அந்த கார்பஸை வந்து ஒரு பிக்கல் ஃபைலாக சேவ் பண்ணிட்டு நான் வச்சிடுறேன். இப்போ அடுத்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, வள்ளுவர்கிட்ட நம்ம கேட்கணும். அப்போ வள்ளுவர்கிட்ட கேட்கும்போது என்ன நடக்கணும்னா, எதெல்லாம் இன்புட்டா நம்ம குடுக்க போறோம் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணணும். ஸோ ஒரு கேள்வி வந்து ஒரு யூசர் கேட்கும்போது, இந்த எம்பெடிங் மாடல் தான் என்ன பண்ணும்னா, அந்த யூசர் இன்புட்ட வந்து கொரி எம்பெடிங் வெக்டாரா மாத்திடும். அது என்ன பண்ணும்னா, ஒரு சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கும். எப்படின்னா, எனக்கு ஒரு கொரி வெக்டார் வந்திருக்கு. எல்லா குறளுக்குமான டாட் ப்ராடக்ட் எடுக்கும். அந்த கொசைன் சிமிலாரிட்டி வித்தவுட் நார்மலைசேஷன் நடக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து டாட் ப்ராடக்ட்லயே வந்து ஹையஸ்ட் டாட் ப்ராடக்ட்ட அது எடுத்துட்டு வந்து அது என்ன பண்ணும்னா, மோஸ்ட் ரிலவன்ட்ன்னு மேல வச்சிரும். இப்போ இப்போ அந்த மோஸ்ட் ரிலவன்ட்ன்னு அது மேல வைக்கும்போது, அங்க நான் வந்து இதுகிட்ட அதெல்லாம் தான் குடுத்து இப்ப நான் வந்து இதுக்குள்ளார வரைக்கும் அது எதுவுமே பண்ணல. இப்ப தான் என்ன பண்ண போறேன், நான் வந்து அந்த டெக்ஸ்ட்டு, மீனிங்கு, நம்பர் இது எல்லாத்தையும் வந்து இந்த டிசைன் பண்ண இந்த ப்ராம்ப்ட்டுக்குள்ள நான் உள்ளார குடுக்கும்போது, எனக்கு நாம வந்து வெளிய வந்து பார்க்கக்கூடிய இந்த வார்ம் அண்ட் எம்பத்தட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஏன் வந்து ஜெமினி 2.5 ஃபிளாஷ் லைட் யூஸ் பண்ணேன்னா வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வரைக்கும் நான் வந்து லோக்கல் எல்எல்எம்ஸ் வந்து வச்சிருந்தேன். ஸ்பேஸ் பத்தாதனால நெறைய டெலீட் பண்ண வேண்டியதா இருந்தது.
சரி, நேரமின்மையினால சரி ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் லைட்டே யூஸ் பண்ணி அதை இது பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஜெமினி கிட்ட போயிட்டு வாமண்டயம் பற்றியா இருக்கக்கூடியது, எந்த எக்ஸாக்ட் குரல் அது, ஏன்ஷியன் விஸ்டம் இருக்கக்கூடியது, அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்மளுக்கு வந்து வரக்கூடியது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னா, யூசர் கொஸ்டின் போகுது, அது எம்பர்ட் ஆகுது, டாட் ப்ராடக்ட் நடக்குது, அதில் ஹையஸ்ட் வேல்யூவோட இருக்கக்கூடியது வந்து சிமிலாரிட்டி இருக்கிறது தான் பெஸ்ட் குரல்னு ப்ராம்ப்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி நம்ம கேட்குறது. ஸோ இதுதான் இந்த ராக் ஃப்ளோவோட கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளோவே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் 433 என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு திருக்குறளே இல்லாமல் ஒரு திருக்குறளை வந்து அது உருவாக்கி சொல்லலாம். இப்போ வேணா ட்ரிக்கியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 2025வது குறள் என்ன அப்படின்னு வேணா நான் போய் ஜெமினி கிட்ட கேட்கலாம். அதில் வேணா வந்து வேற சில ஃபேக்சுவல் நாலேஜினால என்ன பண்ணலாம்னா அது வந்து ரொம்ப அழகாக இல்லை அவ்வளோ நம்பர் ஆஃப் குரல்ஸ்லாம் இல்லை அப்படின்னு அது சொல்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட அந்த ப்ராசஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோ மெக்கானிசம் வந்து நடந்து நம்ம வந்து இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்சுவல் நாலேஜிலேருந்து நம்ம இதை வந்து கொண்டு வந்து இது பண்ணுறோம். ஸோ 2 விஷயம் இப்போ நடக்குது. கான்டெக்ஸ்ட் அவேராக அது வந்து ரிட்ரைவ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பெடிங்கை வந்து நீங்கள் கேஷ் பண்ணி வைக்கிறது மூலயமா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இதை தூக்கிட்டு போயிட்டு எங்கே வேணால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வேலைகள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இந்த ரேக் செஷனில் என்ன பேசணும்னு நினச்சனோ அதை பேசி முடிச்சிட்டேன். இனிமேட்டு வந்து ஓகே, இன்னும் ஒரு முக்கியமான இது இருக்குது. எதுக்காக நான் ரேகை நோக்கி ஓடுறேன்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1550வது குறளை சொல்லு அப்படின்னு கேட்டால் இல்லை அத்தனை நம்பர் ஆஃப் குறள்லாம் இல்லை அப்படின்றது கன்ஸ்ட்ரெயின்ட் ஜென்ரேஷன்னு சொல்லுவோம். பொய்களை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கம்பெனியோட பாலிசி டாக்குமெண்ட்ன்றது மாறிக்கிட்டே இருக்கலாம். அப்போது புதுசாக போயிட்டு நான் ஒவ்வொரு வாட்டி ஃபைன் டியூன் பண்ணிட்டு இல்லாமல் ஒரு மாடலுக்கு வந்து நம்ம எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் போய் ஃபைன் டியூன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸாக ஜிபியூ தேவை, பல மணி நேரம், பல லட்சமும் செலவாகும். ஆனால் ரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் அப்டேட் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் அதுன்னு கிடையாது, அதை தாண்டி அதை வெக்டரைஸ் பண்ணக்கூடிய அந்த வேலைகள்லாம் இருக்குது. அதை பண்ணி முடிச்சிட்டோன்னா இது எளிமையாகிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு டேட்டா, இப்போது ரீசண்டாக நான் வந்து ஒரு ரிசர்ச் பேப்பரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு பேர் வந்து இன்னும் வெளியே வரல, இதுக்கு யூரோப்ஸுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட்ஸ் அவர் ஃபைன் டியூனிங்ன்றது தான். இந்த பிரச்சனையை வந்து இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். சூப்பர்வைஸ்டு ஃபைன் டியூனிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா செட்டை நீங்கள் உருவாக்குவீங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூன்டு டேட்டா செட்டை உருவாக்குவீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைன் டியூன்டு டேட்டா செட்டை எடுத்துகிட்டு போயிட்டு மாடல் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கொடுப்பீங்க. இப்போ நான் தான் பேஷண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே நம்மளோட டேட்டாவை அதுக்கிட்ட கொடுக்குறோம். இப்போ அதுக்கு நான் வந்து அதை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில ஜென்ரல் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து பேஷண்ட் நேமை வெளியே சொல்லக்கூடாது, அவரோட ட்ரைபை நீ வெளிப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி நிறைய லாஜிக்லாம் இருக்கும். ஆனால் ஒரு மாடலை எடுத்து நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணும்போது இந்த நியூரல் வெயிட்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் லாஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க. அந்த லாஸை ஆப்டிமைஸ் பண்ணுறது மூலயமா என்ன பண்ணுன்னா உங்கள் டேட்டாவை தான் அது மிமிக் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர்த்து அதுக்குள்ளே இருந்த அந்த லாஜிக்ஸ்லாம் அப்படியே மறந்துக்கிட்டே போகும். அப்படியே மறந்துக்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து வெளியே சொல்லக்கூடாத ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட பேரையும் அது ஊரையும் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அது பேராபத்தாக மாறிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு எல்லா டேட்டையும் கற்றுக் கொடுக்குறதுன்றதே இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை. அது என்ன பண்ணுன்னா எல்லா ரகசியத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிடும். இப்போது லாஸ்ட்டாக ஆந்த்ரோபிக்கில் நீங்கள் போயிட்டு பாருங்கள், சீக்ரஸியை வந்து வெளியிட்டுருவேன்ற த்ரெட்னிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ஸ்லேருந்தே வெளிப்பட்டதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் ரேக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். இப்போது மல்டி டெனன்ட் மாதிரியே யோசிக்கலாமே, ஏ, பி அண்ட் சி. இப்போ சிக்கு வந்து ஏ, பி அண்ட் அவங்களோட வேல்யூஸை பார்க்கலாம். ஆனால் வந்து ஏ வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும்தான் அவர் பார்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதை தடுக்க முடியும், இவருக்கு இதை மட்டும்தான் பார்க்கறதுக்கு வழி இருக்குன்ட்டு.
இது வந்து செக்யூரிட்டி பிரீச்சையோ இல்லை ஆர்பிஏசின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து தவிர்க்கிறதுக்கு வருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட நான் மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கறது வந்து இதுதான். இந்த ஃபைன் டியூனிங்ல வந்து பொருட்செலவு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு மாதம் மாதம் அதிகமாயிட்டே போகும். ஓகேங்களா? அந்த இடத்துல சரி, அப்போ ரேக் வந்துச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக வந்த ஒரு ஆய்வு கட்டுரையில வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, ரேகுனால இன்னும் பன்மடங்கு ஒரு சில ஹாலுசினேஷன்ஸ்லாம் இன்ஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கேருந்து தான் வந்து நாம் இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெய்வ் ரேக் சிஸ்டம். இந்த நெய்வ் ரேக் சிஸ்டம்ஸை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜென்டிக் ரேக்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. அது வந்து அந்த ஹாலுசினேஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்த நம்ம போயிட்டே இருக்கும். இதுதான் இந்த அப்போ எல்எல்எம்க்கு வந்து நல்ல மொழி அறிவு இருக்கு, ஆனா அதுக்கு ஃபேக்ட்ஸ் தெரியாது. நாம என்ன பண்றோம்னா இந்த ரேக் மாதிரியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸ்ல வந்து தகவலை வச்சுக்கிட்டு அந்த தகவலை வந்து அழகா அது வந்து படிச்சு ஜென்ரேட் மட்டும் பண்ற வேலையை மட்டும் பாரு. உனக்கான நான் ரொம்ப அழகா பார்த்த இந்த டெக்னாலஜில நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஜென்ரேட்டிவ் ஏஐயோட வேலை வந்து நீங்க ஒரு தரவு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஜென்ரேட் பண்ணும். அதுக்கிட்ட வந்து அறிவை எதிர்பார்க்கறது நல்லது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான பலவீனத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தி அதுக்கு மேலே நம்மளால எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுது. சரி, இப்போ இதுல ஒரு சில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணதை நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். வெக்டார் டிபின்றது வந்து என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை எண்களா மாற்றி சேமிக்கிற ஒரு இடம். இது வந்து எஸ்கியூஎல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு அர்த்தம் தெரியாது, சிமாண்டிக்ஸ் வச்சுலாம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து வேலை செய்ய போறீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா குரோமா டிபியோ இல்லை ஃபேஸை வச்சு இதை வேலையை பாருங்க. அது இலவசமாகவும் இருக்கும், எளிமையாகவும் இருக்கும். அதுவே நீங்கள் வந்து என்டர்பிரைசஸ் லெவல் ப்ராஜெக்ட்னா பைன் போகணும், இல்லை போஸ்ட்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிஜி வெக்டாரை வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ ரேக் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு ஆகிற செலவு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை வெக்டாரா மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எம்பெடிங் ஏபிஐ நான் அடிச்சேன்ல, அது ஏன் அடிச்சேன்னா அது ரொம்ப செலவு குறைவு. பல லட்சம் வார்த்தைகள் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 into 10⁻⁴ ஃபார் 1K டாலர்ஸ் நினைக்கிறேன். 1K டோக்கன்ஸுக்கு வந்து 2 into 10⁻⁴, அதாவது 0.0002 சம்திங். ஓகேங்களா? அவ்வளோ டாலர்ஸ் தான் செலவாகும். நீங்கள் வந்து வெறும் சில ரூபாயில் வந்து அதை மாற்றிட்டு உங்களுக்கு தேவையான அந்த முதல்ல அந்த மாதிரி வேலை செஞ்சு பாருங்க. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் விண்டோ வந்து பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியா எது இருக்கும்னா, அப்போ கான்டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ப்ராம்ப்ட்லேயே கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்டெக்ஸ்ட் விண்டோ வந்து பெருசாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் வந்து ப்ராம்ப்ட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வந்து லாஸ்ட் இன் தி மிடில்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா தாண்டி போகும்போது நடுவில் இருக்கிறத மறந்துடும். அதாவது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து 2 லட்சம் வார்த்தைகளை மாடலுக்கு திருப்பி திருப்பி அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பயங்கர பிரச்சனை. ஏபிஐ செலவையும் அதிகமாகிடும். அப்போது ரேக்ல வந்து இன்னொரு ஒரு செக்ரிகேஷன் நடக்கணும். தேவையான குறிப்பிட்ட தகவலை மட்டும் நம்ம எப்படி கொடுக்கறதுன்றது அதுக்குள்ளார உட்காந்து நம்ம வேலை செய்ய வேண்டிய நுவான்சஸ். அப்போ எல்லாத்துக்குமே வந்து ரேக் யூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்னோட நண்பர்னு சொல்லக்கூடாது, அண்ணன்னே சொல்லலாம். அவர் ரொம்ப பெரியவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கம்பெனியில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஏக்யூ டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. அதில் என்னன்னா வந்து புதுசாக வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தேடி பார்த்துக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா புதுசாக வரவனுக்கு என்ன தேடணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த டாக்குமெண்ட் வந்து அந்த அளவுக்கு அதை பற்றி வெளியே அது வந்து ஒரு டெக்னிக்கல் டாக்குமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. அந்த மாதிரியான அப்ளிகேஷனில் நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்துறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கவிதை எழுத போகிறீங்க, இல்லை ஒரு கதையை உருவாக்க போகிறீங்கன்னா அங்கே வந்து தூக்கிட்டு போயிட்டு ரேங்கை வச்சு வேலை செய்யறது அதெல்லாம் தேவையில்லாது. அப்போது கிரியேட்டிவ் ஒர்க்ஸில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் அக்யூரசின்றது தேவையப்படாது, கற்பனை செய்ய விடுறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுவே வந்து மெடிக்கல் யூஸ் கேஸோ இல்லை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து லா யூஸ் கேஸ்லையோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதை பண்ண வேண்டியது.
ஆஹ் நான் இப்போ அமர்வை முடிக்கிறதுல வந்து எங்க ஆரம்பிச்சோமோ அங்க இருந்தே முடிக்கிறேன். கார்பேஜ் இன் இஸ் ஈக்குவல் டு கார்பேஜ் அவுட்னு ஒன்று சொல்லி இருப்போம். ஆஹ் நீங்க எந்த அளவுக்கு தெளிவான டேட்டாஸை உள்ளார கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு தெளிவான டேட்டாஸ் தான் வெளியே வரும். அப்போ உங்களோட வெக்டார் டிபியில வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய டேட்டாஸே வந்து தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து தவறான பதில தான் சொல்லும். ஸோ அதை வந்து மாடலை வந்து நம்ம குறை சொல்லாம நம்ம வந்து டேட்டாஸ் மேல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வேலைகளை வந்து அதிகமா செய்ய வேண்டிய ஒரு போக்குல இருக்கும். ஸோ இதோட இந்த செஷனோட இது முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது டீடைல்ஸ் தேவைப்படுது, நம்ம எதை பத்தி வேணாலும் டிஸ்கஸ் பண்ணி முடிக்கலாம். இந்த 8ஆம் அமர்வுல உங்களுக்கு எந்த பகுதியில இருந்து கேள்விகள் இருந்தாலும் அதை கேட்கலாம். தமிழ் தான் சொல்லுங்க. தமிழ் இங்க நம்ம ரேகோட பர்பஸ்ங்கிறதே நாலேஜ் கட் ஆஃப்காக மட்டும்தானா இல்ல இதோட அதர் ஆல்டர்னேட் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு அதோட? நாலேஜ் கட் ஆஃப் இது பண்றதுதான் அதோட இது வந்து அதான் மாடலுக்கு வந்து நாலேஜ் கட் ஆஃப் மட்டும் கிடையாது. அதை தாண்டி இப்போ நீங்க வந்து எனக்கு என்னதான் நாலேஜ் தெரிஞ்சாலுமே ஹாலுசினேட் பண்ணாம தடுக்கிறது இது எல்லாமே. இதை தாண்டி பர்பஸ்ன்றது எல்எல்எம்மோட மெயின் பர்பஸ் நம்ம டேட்டா ஜென்ரேஷன்ல இதை நோக்கி தான் போனோம் நம்ம எல்லாருமே தேடி. அங்க பிரச்சனைகள் வந்தது, அந்த பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம கொண்டு வந்த ஒரு வழிதான் இது. அப்போ ராகோட டிஸ்கவரி பாயிண்ட்ங்கிறது இந்த ஹாலுசினேஷனோட சொல்யூஷனா? ஆமா, அப்படின்னு தான் பார்க்கணும். வணக்கம் தமிழ். என் பேர் வாய்சன். எனக்கு இன்னொரு கொஷின் ஒன்று இருக்கு. நீங்கள் ரேக்கை பற்றி காய்க்கும்போது ப்ரைவசியை பற்றி காய்ச்சினீங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா செக்யூரிட்டி. லெட்ஸே நாங்கள் ரேக் கொடுக்கும்போது ஃபுல்லாக வெக்டரைஸ் பண்ணியிருப்போம். பட் எல்லா டேட்டாவும் லைக் மேபி சில போர்ஷன் ஆஃப் டேட்டா வந்து இட்ஸ் ஹைலி செக்யூர் டேட்டா. சில விஷயங்கள் எல்லாருக்கும் காட்ட முடியாது. லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டச்சிங் ப்ரைவசி டூ. ஸோ அதுகள் வந்து என்ன மாதிரி எதுவும் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எதுவும் செட் பண்ணணுமா, இல்லாட்டி நாங்கள் அதுக்கான கார்ட்ரீல் வந்து என்ன மாதிரி செட் பண்ணணும்? லைக் டேட்டா லெவலில் செட் பண்ணணுமா, இல்லாட்டிக்கு அது எப்படி? அது இப்போ எவால்ஸ் வந்து எங்க வைக்கிறாங்கன்னா மாடல் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி வைக்கிறாங்க. இப்போ நான் நினைச்சிருக்கு அந்த என்னோட ரிசர்ச் டைரக்ஷன் நான் ப்ரொபோஸ் பண்றது என்னன்னா அதுவே ஒரு பிரச்சனைக்குரியதான். இது வந்து முன்னவே இருக்கணும். அந்த மாடலுக்குள்ள ட்ரெயின் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷனல்ஸ் வச்சு நம்ம ட்ரெயின் பண்றது அந்த லாஜிக் அதை மிஸ் பண்ணாம நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான போக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ளார மாடல் ட்ரெயின் பண்ற இடத்துல வந்து இருக்கு. ஆனா இப்போ வந்து எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வெளியே வரும்போது தான் அதோட அந்த செக் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கான கண்டென்ட் வெளியே வருதா அதை வந்து செக் பண்ணிட்டு ஓகே இது டாக்ஸிசிட்டி அதிகமா இருக்கு, நிறைய எவால்வ்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு பண்றோம். ஆனா பிரச்சனை நாம இது இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதை பத்தி ரொம்ப குறைவான ரிசர்ச் டைரக்ஷன் தான் இருக்கு. ஃபைன் டியூனிங்கே வந்து ஒரு மால் ப்ராக்டிஸ்ன்னு பேசுறது தான் என்னோட ஆய்வுக்கட்டுரையோட டைட்டிலே அப்படிதான் வச்சிருக்கோம். ஃபைன் டியூனிங் இஸ் மால் ப்ராக்டிஸ் சென்டர். ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சரல் ஒரு சில சேலஞ்சஸ் தான் அது. அதை நம்ம செஞ்சு ஃபைன் டியூன் பண்ணோம்னா இந்த பிரச்சனைகள் வந்து வெளியே வராது. ஸோ இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கும் முன்ன அவர் வந்து கேட்ட கேள்விக்கும் ரிலேட்டடா சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேக் வந்து இதை தாண்டி வேற எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் வெரிஃபைபிலிட்டி. இப்போ நீங்கள் வந்து ஒரு நோட் புக் எல்லாம் கிட்ட போய் பேசும்போது உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையோட நீங்கள் அதை பண்ணுறதுக்கான காரணம்னா உங்கள் சோர்ஸ் எடுத்து எந்த இடத்துல அது நான் இதை பார்த்தேன் அப்படின்ட்டு அதை சைட் பண்ணி சொல்லும்போது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அதை இது பண்ண முடியுது. இன்னொன்று ஆன்சர் தப்பாக இருந்ததுன்னா ஏன் இது தப்பாக இருந்ததுன்னு நம்மளால ரிட்ரைவ் பண்ண முடியுது. ஸோ இது வந்து வெரிஃபையபிளாக இருக்கு. ஓகேங்களா? ரேக் வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு இடங்களுக்கு எங்கே வேலை செய்யும்னா பிரைவேட் ஆர் நீஷ் டொமைன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்க கம்பெனிக்குன்னு இருக்கக்கூடிய ஹெச்ஆர் பாலிசி, ஒரு பர்டிகுலர் ட்ரையலுக்குன்னு இருக்கக்கூடிய கைட்லைன்ஸு, இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்குன்னு இருக்கக்கூடிய லீகல் கான்ட்ராக்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் எல்எம் கிட்ட போய் கேட்டோம்னா அதனால சொல்ல முடியாது. அப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு தளங்களுக்கு போகிறதுக்கு நல்ல மாற்றாக இருக்கும். தேங்க்யூ.
வேற நம்மளுக்கு 2 கேள்வி Q&A-ல இருக்குது. அதோ வந்துட்டேன். Um, இல்லைங்க, ஃபைன் டியூனிங்கும் ரேகும் சேம் கிடையாது. அடுத்த கேள்வி, சஜஸ்ட் தி ஐடியா ஃபார் டெஸ்டிங் தி கோட்ஸ். ஓகே, ஐடி வந்து டெஸ்டிங் கோட்ஸ்ன்ற மீனிங் வந்து கொஞ்சம் உங்க கொஷினுக்கு வந்து நீ என்ன மீன் பண்றீங்க அப்படின்றத மட்டும் சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். டெஸ்டிங் கோட்ஸ்னா நினைக்கிறேன், இல்லை உங்களுக்கு இந்த கேள்வி புரியுதா? நினைக்கிறேன் உங்களோட கோடுகளை பரிசோதிச்சு பார்க்கறதுக்கு என்ன ஐடி நல்லதுன்னு கேட்குறாரு நினைக்கிறேன். எதுவும் சரி. இப்போ 2 விஷயம். கோட் ஜென்ரேட்டிங் இது கேட்குறீங்கன்னா வின்சர்ஃபோ இல்லை இந்த மாதிரி கிளாடா அந்த மாதிரி கேட்குறீங்களான்னு எங்களுக்கு தெரியல. இப்போ எனக்கு 2 விதமா புரியுதுங்க. ஒருத்தர் வந்து சப்போஸ் உங்களுக்கு கோடிங் ப்ராக்டிஸ் இல்லைன்னா எந்த ஐடி நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்றேன், அதுல டெஸ்ட் பண்ணுவேன். இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் வந்து இந்த கோடிங் ஏஜென்சியில் வந்து வேலை செஞ்சதில், இந்த கோடிங் என்விரான்மெண்ட்ஸில் வேலை செஞ்சதில் எனக்கு வந்து வின்சர்ஃப் மேலே வந்து அதிக ஈர்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா அதில் அது என்னோட கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்தா, கிளாடை வந்து கட்டுக்குள்ளேயும் வைக்க முடியுது. ஸோ இது 2 மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இது ஃபைன் டியூனிங்கும் ரேகும் எப்படி அப்படின்றது கேட்டிங்கன்னா, வேற வேற எப்படின்னா, ஆனா இதுல வந்து ஒண்ணு புரிஞ்சுங்க. ஃபைன் டியூனிங்ல என்ன பண்ணுவோம்னா, மாடலோட இன்டர்னல் வெயிட்ஸை நீங்க ட்ரெயின் பண்ணி மாத்துறீங்க. இங்க நீங்க வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணல. நீங்க எக்ஸ்டர்னல் நாலேஜை வந்து ஒரு கொரி பண்ணி அதை எடுத்துட்டு வரீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அப்போ எங்க வந்து நாலேஜ் இருக்கு ரேகுலன்னு கேட்டீங்கன்னா, அவுட் சைட் தி மாடல். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் தி மாடல்ல இருக்கு. ஸோ இங்க ட்ரைனிங்கோ எதுவோ தேவைப்படாது, இங்க வந்து ட்ரைனிங் தேவைப்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸா நீங்க பார்க்கணும். ஓகேவா? மொழிபெயர்ப்பு எனக்கு இன்னொரு கேள்வி கேள்வி இருக்கு. சொல்லுங்க. இப்போ நம்ம ஜென்ரலாகவே ஜெனரேட்டிவ்னு பேசும்போது மோஸ்ட்லி நம்ம ஜிபிடி மாடல்ஸையோ இல்லாட்டி ரேக் இது ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ணி இதை தாண்டி நம்ம ஜெனரேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் என்னென்ன இருக்கு? எனக்கு வந்து இன்னொரு வாட்டி உங்க கேள்வி கேட்குறீங்களா? இல்லை அது இதுவாயிடுச்சு நாய்ஸா ஓகே. இப்போ நார்மலாக நம்ம ஜெனரேட்டிவ் ஏன்னு பேசும்போது மோஸ்ட்லி ஜிபிடி மாடல்ஸ் பேசுகிறோம். அப்படி இல்லாட்டி நம்ம ரேக் ஆர்கிடெக்சர் ரேக் ரிலேட்டடாக தான் நிறைய படிக்கிறோம் இல்லை கேட்குறோம். இதை தாண்டி நமக்கு ஜெனரேட்டிவ் ஏல என்னென்னலாம் டாபிக்ஸ் இருக்கு, இல்லை எதெல்லாம் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இந்த 2 தவிர? டிஃப்யூஷன் மாடல்ஸை தேடி பாருங்க. இப்போ என்கிட்ட வந்து சப்போஸ் நீங்க இப்பதான் வந்து இந்த துறைக்குள்ள வரப்போறேன், நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கோமே, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ரொபாட்டிக்ஸ் சார்ந்து அந்த வழியில போங்கன்னு சொல்லுவேன். இப்போ டிஃப்யூஷன் மாடல்ஸ்ல அதுக்கப்புறம் கேனு இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருசா வேற எதுவும் இது பண்ண தேவையில்ல. ஆனா துறை சார்ந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஸ்டைல் கேனோ இருக்கட்டும், இல்லை சைக்கிள் கேனா இருக்கட்டும், சிந்தட்டிக் டேட்டா ஒவ்வொரு உங்களோட தேவைகளை பொறுத்து அது மாறுங்க. ஓகேங்களா? இப்போ இமேஜுக்கு டிஃப்யூஷன் மாடலு, ஸ்பீட் அண்ட் ஷார்ப்னஸ்க்கு தான் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து நாம் போன வாட்டி யூஸ் பண்ணோம்ல, இந்த டெக்ஸ்ட்டை வந்து இது திரும்ப திரும்ப ஜென்ரேட் பண்ணிச்சில்ல, அது வந்து ஆட்டோ ரெக்ரெசிவ் மாடல்ஸு. அதுக்கப்புறம் வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர்ஸ், இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது அவசியம். உங்களோட நான் பேசிக்காக இப்போ வந்து அனாலிட்டிக் டொமைன்ல இருக்கேன். ஓகே, அனாலிட்டிக் டொமைன்ல ஒரு 12 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மேப் ரிலேட்டட் அனாலிட்டிக் ஃபீல்ட். மேப் ரிலேட்டட் நான் என்ன சொல்லுவேன்னா, நாலேஜ் கிராஃப் பக்கம் போங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சைடு ஓகே, இந்த சைடை விட நாலேஜ் கிராஃபை நோக்கி போகிறது தான் ஒரு நல்ல பயணமா இருக்கும் நான் நம்புறேன். இதையும் அதையும் இன்டர் கனெக்ட் பண்ணி பாருங்க, அது ஒரு நல்ல போக்கா இருக்கும் உங்க வழியில. அதுதான் நம்புறது. இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. அது வணக்கம்ங்க. இப்போ இந்த கிராக் வந்த புதுசில் அதுக்கு சாட் ஜிபிடிக்கும் கிராக்குக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னென்னா, கிராக் வந்து ரியல் டைம் இன்ஃபர்மேஷனை வந்து அதனால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது. அப்போ வந்து அந்த போப் வந்து இறந்துருந்தார். அந்த செய்தியை வந்து வேறு எந்த
மாடல்னாலையும் கொடுக்க முடியல, ஆனால் கிராக் வந்து கொடுத்தது. இது மாதிரி ரியல் டைம் ப்ராசஸிங் பண்ணும்போது அவங்க மாடலுக்குள்ளாரே கொண்டு போயிடுறாங்களா, இல்லை ரேகா வச்சுக்கிறாங்களா? அது எப்படி அந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. இது ரியல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேலை செஞ்ச ஒரு ப்ராடக்ட் வெளியே வந்து நான் வந்து ஒரு ஏஐ கைடா இருந்த ஒரு இதில் இந்த ப்ராடக்ட்ல வந்து வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கேட்கறது தான் இந்த ப்ராடக்ட்ல வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு இப்போ லிங்க்டின்ல எல்லாரும் ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு டாப்பிக்கை பத்தி பேசணும், ரைட்டுங்களா? அதுக்கான ஒரு வேலை தான். இதுல என்ன பண்ணியிருப்பேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சர்ச் பண்ணி எப்படி வந்து இப்போ வந்து திருக்குறள்ல இதுதான் மோஸ்ட் ரிலவென்ட் குறள் நம்ம எடுத்துட்டு வந்தோமோ, அது மாதிரி வந்து நியூஸஸ்ல இருந்து மோஸ்ட் ரிலவென்ட் நியூஸ் எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டோம்னா, அது ஃபேக்சுவலா அதை வச்சு அழகா எழுத முடியும். நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, அடுத்த வாட்டி ரொம்ப குப்பையா இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட், நிறைய நாய்ஸா இருக்கிறத கொடுத்து, நீங்க ஜென்ரேட்டிவ் மாடல் கிட்ட இதை வந்து அழகா ஒரு எஸ்ஏவை மாத்தி கொடுன்னு கேட்டீங்கன்னா சூப்பரா எழுதும். அதோட அழகு அங்கதான் இருக்கு. ஸோ நீங்க கேட்ட அந்த ரியல் டைம்ல வந்து இந்த சர்ச் வந்து பெரிய இதுவா மாறிச்சு. அந்த சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து பெரிய மாற்றத்தை வந்து உண்டு. ஸோ இந்த போக்கு வந்து அது மூலயமா தான் நடந்தது. நன்றி. ஓகேவா? மொழிபெயர்ப்புக்கு இதை எந்த அளவு நம்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நேற்று நக்கீரன் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அதில் உட்காரும் போது ஒரு புது விஷயம் வந்து இவ்வளோ நாளாக தமிழில் வேலை செய்யும் அந்த விஷயம் வந்து கவனிக்காமலே போயிட்டான். கிராமர் தமிழ்லேயே வந்து மாறிட்டே வந்திருக்கு. எப்படி வந்து தொல்காப்பியத்திருந்தான் நூல் அந்த மாதிரிலாம் மாறிச்சோ, இப்போ இருக்கக்கூடிய கிராமர் மாறிட்டே இருக்கு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய பேச்சு தமிழ்ல பேசுறதுக்கும் சங்க தமிழ்ல பேசுறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தமிழ்களில் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வார்த்தை கோர்வை வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஏதுவா வர மாதிரி தெரியலைங்க. நான் வந்து புக்குக்கு வந்து ரிவ்யூவரா இதை வச்சேன். என் புக்கை வந்து ரிவ்யூ பண்றதுக்கு வந்து ஒரு பைப்லைன் ரெடி பண்ணி ரிவ்யூவரா வச்சு நிறைய கண்டுபிடிக்க சொன்னேன். அந்த பைப்லைன்ல எனக்கு வேற ஒரு பிரச்சனை வந்தது. சம்டைம்ஸ் வந்து ஃபான்ஸை வந்து அதை நான் அக்செப்ட் கொடுத்ததும் என்ன பண்ணிடுச்சுன்னா, நான் ஒழுங்கா இன்ஜினியர் பண்ணலையா என்னன்னு தெரியல, சைனீஸ்ல இம்போர்ட் பண்ணிடுச்சு நிறைய விஷயத்த. ஸோ அதை திருப்பி உட்காந்து மாற்ற வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் மொழிபெயர்ப்புக்கு ஒரு அளவா அதை பார்க்கறது ஒரு நல்ல ஒரு அளவான டூலா பார்க்கறது நல்லது. சொல்லுங்க உங்க கேள்வி ஷக்கீல். சஜஷன் தான். டிரான்ஸ்லேஷன்ல கிராக் கொஞ்சம் நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்லேஷனுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதை ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம். தமிழ் ஒரு கேள்வி என்னென்னால் நீங்கள் சொன்னீங்கள் வந்து பெரும்பாலான யூஸ் கேசஸ்க்கு வந்து ரேக் நல்லா செய்யுமெண்டு. ஆனால் சில யூஸ் கேசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஓசிஆர் எக்ஸ்ட்ராக்ஷன் அல்லது சர்டன் லாங்குவேஜ் கேப்பபிலிட்டிஸ் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரியான ஃபவுண்டேஷனல் கேப்பபிலிட்டிஸுக்கு வந்து நாங்கள் ஃபைன் டியூனிங்கு தானே போக வேண்டியிருக்கும் இல்லையா? ஆப்வியஸா ஓகேங்களா. இப்போ வந்து நாய்ஸ் சென்சிட்டிவிட்டியை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அதை பார்க்குறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வந்து ஃபைன் டியூனிங் வந்து நல்ல இதுவாக போனாலுமே, இது வந்து ஃபைன் டியூனிங் ஒரு மாற்றா பார்க்க வேணான்றது தான் என்னோட கருத்து. எங்கேயோ தவறா அது கன்வே ஆயிடுச்சான்றத யோசிச்சு தான் நான் சொல்லுவேன். என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜை வந்து நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கறது மூலயமா இன்ஃப்ராவும் அதிகமாகும், எல்லா விஷயங்களும் அதிகமாகும், காசும் அதிகமாகும். அந்த மாதிரியான ஒரு சமயத்துல இது ஒரு இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலைஸ்டு டாஸ்க்குக்கு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஃபைன் டியூனிங்கான ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் மாதிரியான இடங்களுக்கு தான் நம்ம போகணும். இப்போ எனக்கு வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்கு தான் இந்த பக்கம் வரும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கிளாசிக் தமிழ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் இது பண்ணணும்னா ஆப்வியஸாக ஐ ஹாவ் டு ஃபைன் டியூன் அண்ட் எம்படிங் மாடல் ஆன் டாப் ஆஃப் இட். அதுக்கப்புறம் தான் இந்த வேலையில் ஆரம்பிக்கணும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் இது மாறுங்க. இதை வந்து பிக்சராக இது வந்து ஒரு சேவியராக பார்க்குற அந்த மனப்பான்மை வேணும். நன்றி. இன்னொரு கொஸ்டின். இப்போ அடுத்ததாக வந்து இப்போ எல்லாம் ஏஜென்டிக் ஏஐக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ் மொழி வச்சு ஏஜென்ட்ஸ் எதுவும் டெவலப்மெண்ட்ல இருக்குங்களா அந்த மாதிரி?
நம்ம எல்லாருமே இது கலந்துரையாடினாலே இது புரிய ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். நான் டிஸ்கார்ட்ல அதனால தான் அடிக்கடி எப்பயாவது வருவேன். இனிமேட்டு அதான் இந்த இதுவும் முடியுது இல்லை, இந்த மாதிரியான சனிக்கிழமைகள்ல வருவோம், பேசுவோம். இப்போ தமிழ்ல எல்எல்எம் தேவை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அடிப்படையில ஏன் தேவை, எங்க தேவைன்ற மாற்று கருத்தெல்லாம் இருக்கு, ரைட்டுங்களா? இப்போ தமிழ்ல இருக்கக்கூடிய யூஸ் கேஸுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம பில் பண்ணலாம். நான் ஒன்று காமிக்க தவறுனது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா இருங்க, நான் ஒன்று காட்டுறேன், நீங்க கேட்டதுக்கு அப்புறம். நன்றி. ஒரே நிமிஷம். ஏஜென்ட்ஸ் வந்து நான் எதுவும் தமிழ்ல வந்து எதுவும் பில் பண்ணலைங்க. அதை வந்து எல்லாத்தையுமே எதுவும் பண்ணலை. பட் அதுக்கான தேவைகள் இருக்கா அப்படின்றதே இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நுண்மின்ட்டு ஒரு சேட்பாட் வந்து தமிழ்ல வந்து எனக்காக பேசுறதுக்காக ஒன்று வந்து பில் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் போய் கன்ஸ்ட்ரெயின் பண்ணி நீ தமிழில் சொல்லிக் கொடு, எனக்கு தமிழில் பேசுன்னு சொல்லாமல் எனக்கான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ டோக்கன்ஸ் போட்டு நான் பில் பண்ணி வச்சிருப்பேன். அதை தான் காமிக்க ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம், கிடச்சதுன்னா நான் எடுத்து காமிக்கிறேன். ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டைரக்ஷன் தாங்க. அதை வந்து நம்ம வந்து ஒரு புது ஒரு கட்டமைப்பாலாம் பார்க்க வேணாம். மல்டிபிள் டூல் கால்ஸை வந்து நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு இடமா தான் பார்க்கணும். இப்போ ஏஜென்ட்ஸ் வந்து நான் எதுவும் பில் பண்ணல இந்த இடங்கள். ஸ்ரீனியோ இல்லை நக்கீரனோ நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் ஏதாவது யூஸ் கேஸுக்கு வந்து பில் பண்ணிருக்கீங்களா? நம்மளுக்கண்டு குறிப்பாக இல்லை. ஐ திங்க் நான் உங்களோட முதலாவது கேள்விக்கு வரலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வையில் வந்து தமிழுக்கென்று ஒரு மொழி மாதிரி தேவையா? அதாவது நீங்கள் சொன்னீங்க தானே, இப்போ நிறைய யூஸ் கேசஸ் வந்து இப்போ தமிழ் டாக்குமெண்ட்ஸ் தேடணும் மண்டிக்கல நாங்கள் ஒரு ரேக் பேஸ் அப்ரோச்சுக்கு போகலாமண்டு. ஆனால் அதை தாண்டி ரெண்டு அப்ரோச்சஸ்லையும் ஒரு ஃபவுண்டேஷனல் மாடல் மாதிரியான ஒரு எளிமையாக வெரி சிம்பிள் லோக்கல் ஃபவுண்டேஷனல் மாடல் மாதிரியான ஒரு தேவை இருக்குதா, அல்லது தமிழ் நாம செய்தது மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் எடுத்து ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கான ஒரு பைப்லைன் தேவையா? அந்த ரெண்டுக்கான அதில் எது ப்ரிஃபரபிள் தேவை? அது அப்படி தேவை என்றால் அதில் எது ப்ரிஃபரபிள், அல்லது வேறு ஏதாவது மேட்ரு உங்களோட பரிந்துரையில் இருக்குதா? ஓகே, இதை வந்து ஒரு டிபேட்டா நம்ம ஆல்ரெடி பேசணும் தான் நினைக்கிறேன். அதை வந்து புதுவெளியில் பேசணும்னா ரெண்டு இதுவாக வைக்கலாம். அப்சல்யூட்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து எல்எல்எம்ஸ் தேவை. ஏன்னா தமிழ் வந்து ஒரு லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜ். அப்போ மல்டிலிங்குவல் மாடல்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அதை லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜை தான் ட்ரீட் பண்ணுவோம். அதில் இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் கோஹரன்ஸோ இதெல்லாம் பற்றி அவங்க கவலைப்பட போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராக் வந்து எப்படி வந்து கலோக்கியல் டைலக்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளார வைக்குது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. அப்போ இந்த பிரச்சனை வந்து இருக்கும். அப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி மல்டிலிங்குவல் மாடல்ஸ் இருக்கு, அது போதுமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸா பத்தாது. ஏன்னா இப்போவே நீங்கள் போயிட்டு மல்டிலிங்குவல் மாடல் நல்ல ஒரு ஜெமினி தான் இது இருக்கு, நீங்கள் அதுக்கிட்ட போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக பிரேக் பண்ணலாம். வெறும் திருக்குறளை வச்சு மட்டுமே நீங்கள் உடச்சிட்டே வந்தீங்கன்னா அதை ஈஸியாக உடச்சிடலாம். அது வந்து ஈஸியாக உடஞ்சிரும். ஒரு 4 லைன் தாண்டி நீங்களே பார்த்தீங்க, நான் கேட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே இதை தான் வச்சு பேசிட்டு இருக்கு. அப்போ அங்கவே அந்த இது ஆயிடுது. ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம முன்ன பேசுன மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறதுன்றது வெளியே இருக்கிற நாம் மட்டும் செய்ய வேண்டியதில்லை. ஆல்ரெடி காப்புரிமை ஆக்கப்பட்டு லைசன்ஸில் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த லைசன்ஸில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் வந்து வெளியே வராமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைன் டியூனிங் கேஸுக்கு வரும். என்கிட்ட ஹை குவாலிட்டி தமிழ் டேட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்க. ஜஸ்ட் வந்து வொக்காபுலரி எக்ஸ்பேண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இனிஷியல் டாஸ்காக இருக்கும். அது ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷனாக மாறுமா நாளடைவுலன்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்காக என்கிட்ட வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு 300 வொக்காபுலரி வேர்டு வந்து அதிகமாக இருக்கு, அந்த லெவலுக்கு போகலாம். ஆனால் அது வேற எதுவும் பண்ணாது. ஸோ
இன்னும் பெட்டரான இது வந்து ஐடியா வந்து யாராவது இல்லை எனக்கு வந்து நான் வந்து ராக் யூஸ் பண்ணி ஆகணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெமினி எம்பெடிங்ஸ்லாம் வச்சு நீங்கள் தமிழ் டியூன்டு எம்பெடிங் மாடல் ஏதாவது உருவாக்கிக்கணும். அது வந்து உங்களுக்கு பெட்டரான ஆன்சர்ஸை கொண்டு வரதுக்கு நிறையா வார்த்தை இருக்கு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பியோர் தமிழ் எல்எல்எம்ஸ் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆனால் தமிழ் சப்போர்ட் இருக்கக்கூடிய, தமிழ் நாலேஜ் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் தேவை. ஸோ இதை வந்து எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஃபிலாசபி இருக்கும். அந்த ஃபிலாசபி வந்து எது வழியாக வரும்னா என்னோட டேட்டா என் டைரி எடுத்து பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருவேங்க நீங்கள். ஸோ அதே மாதிரி தரவுகளுக்குள்ள இந்த பயாஸ் இருக்கும். ஸோ மாடல்ஸ் வந்து உலகமயமாக்கல்ல வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் எல்எல்எம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. பிரச்சனைகள் வேற வேறையா இருக்கு. டோக்கன் டேக்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட் பவராக இருக்கட்டும், அதே மாதிரி இது லோ ரிசர்ச் லாங்குவேஜாக ட்ரீட் பண்ணுற அந்த விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் நம்மளோட பெரிய பிரச்சனை. வேற ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்க. அதுல எதா இருந்தாலும் அதை டிபேட்டபிள் இதுதான். சுருக்கம் முடிச்சுக்கொள்றேன் தமிழ். என்னென்றால் இப்போ நீங்கள் சொன்னீங்கள் வந்து ஃபைன் டியூன் அப்ரோச் பொருத்தமாக அமையாதுன்ற மாதிரி சொன்னீங்களா, அல்லது வெக்காபுலரி எக்ஸ்பேன்ஷன்ஸ் மட்டும் போதாதுன்னு சொல்கிறீங்களா, அல்லது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை பொருத்தமாக அமையும்? அதான் இப்போ வந்து நீங்க நிறைய பார்க்கலாம். இப்போ நிறைய ஃபைன் டியூன்டு மாடல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், ரைட்டுங்களா? தமிழ் பேஸ்ட். அந்த தமிழ் பேஸ்டு மாடல்ஸ் வந்து எது மேலே கட்டமைச்சிட்டே போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வொகாபுலரி எக்ஸ்பான்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அடிப்படையில் நம்மளுக்கான பிரச்சனை வந்து டோக்கனைசரில் இருக்கக்கூடிய இஷ்யூ. நம்ம முதல்ல பேசணும் அந்த இஷ்யூ தான். தமிழ் மொழியில் வந்து அந்த டோக்கனைசர் பிரச்சனையை அடிப்படையில் நம்ம வந்து கை வச்சாதான் நல்ல ஒரு பேட்டர்னை வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மிஷினில் வந்து நம்ம அதை பிடிக்க முடியும். அந்த பகுதியில இருந்து சொன்னோம். நன்றி. வெறும் வெக்காபுலரி எக்ஸ்பான்ஷன் மட்டும் போதாது. நம்ம அடிப்படையில் நம்மளுக்கு தேவையான இந்த தரவு, அதே மாதிரி வந்து டோக்கனைசர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம செய்ய வேண்டிய இடங்கள்ல இருக்கும்ன்றது தான் சொல்லுவோம். தமிழ் இன்னைக்கு தான் லாஸ்ட் கிளாஸுங்களா இதை கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் ஏன்னா நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கோர்ஸராக போங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கீங்கன்னா 8,000 ரூபாயோ ஒன்று பார்த்தேன். ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க ஆர்கனைசேஷன்ஸும் அவங்கள வந்து அதை இது பண்ணுறாங்க. இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, சர்டிஃபிகேட்ஸ் பின்னாடி போகாமல், அதை தாண்டி போகாமல் நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் நிறைய பண்ணுங்க. கிட்ட ப்ராஜெக்ட்ஸில் நிறைய வேலைகள் செய்யுங்க. அது மட்டும்தான் வேலை செய்யும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ரெஸ்யூம் வந்தாலும் நான் சர்டிபிகேட்ஸ்ன்ற செக்ஷனை பார்த்தது கிடையாது நான் என்னைக்குமே. நீங்க வந்து அதுவும் இல்லாம இப்போ எடுத்துக்கலாமே, நீங்க வந்து ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆளுன்னு எடுத்துக்கோமே, கண்டிப்பா உங்களோட சர்டிபிகேட்ஸை நான் போய் பார்க்க மாட்டேன். உங்களோட அனுபவத்துல இருந்து நீங்க என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்றது தான். அது அலைண்டா பண்ணுங்க. தள்ளி ரொம்ப என்ன சொல்றது 180 டிகிரி டிஃபரன்ஸ்லாம் பண்ண வேணும் இந்த வேலைகள். ஓகே, தேங்க்ஸ் தமிழ். அது நான் வந்து சொல்றது வந்து அனுபவம் உள்ளவங்களுக்கு. சப்போஸ் யாராவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இல்லை இப்போ நீங்கள் கேடும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பர்டிகுலர் டொமைன்லாம் இப்போதைக்கு சூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் கையில் எடுங்க. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்க்கறது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்எல்எம் வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து சர்ச் எல்எல்எம்ல நடக்குதோ அதே மாதிரி ஏபிஐ கால்ஸ் அடிக்கிறது தான் வந்து முக்கியமான போக்கா இருக்கு. எனக்கும் ஆசையாக தான் இருந்தது. வைப் கோடிங் வந்து இந்த செஷன்ல வந்து பண்ணுவோமா, ஒரு சைட்டை வந்து உருவாக்குவோமா, எப்படி வந்து குட் ப்ராக்டிசஸ் ஆஃப் வைப் கோடிங்னு எடுக்கலாமா. ஆனால் அது என்னோட ஃபிலாசபிக்கு ரொம்ப எதிராக இருந்தது. வைப் கோடிங் வந்து எப்போ நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது அது ஒரு நல்ல இதுவாக இருக்கும். நீங்கள் ஒரு எஸ்எம்இயாக இருக்கும்போது நீங்கள் வந்து வைப் கோட் பண்ணும்போது அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வைப் கோட் பண்ணாதீங்க. ஆசிரியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை தடுங்க மாணவர்கள் கிட்ட வந்து. வேற ஏதாவது கேள்விகள்?
வணக்கம் தமிழ். இப்போ நான் வந்து ஒரு ஸ்பெல் செக்கர் ஒன்று பண்ணின்னு இருக்கேன், இஎல் அப்படின்னு. அதில் வந்து ரூல் பேஸ்டு ஸ்பெல் செக்கர் தான், வேர்ட் பேங்க் பேஸ்டு ஸ்பெல் செக்கர் தான், சரிங்களா? ஆனால் அதோட ரிசல்ட்டை விட ஒரு எல்எல்எம் கிட்ட கொடுத்து வாங்குற ரிசல்ட் நல்லா இருக்கு. அதே நேரத்தில் நான் இப்போ ஜெமினியோட ஹோஸ்டட் எல்எல்எம் இல்லாமல் அவங்கள ஒரு ஃப்ரீ மாடல் தராங்களா, குட்டி மாடல் ஒன்று, ஓஎஸ்எஸ் நினைக்கிறேன். ஆமாம், அதை எடுத்து ஜெம்மா அதை எடுத்து போட்டு அதோட இன்டகிரேட் பண்ணும்போது அது சரியா ரிசல்ட் தரல. இன்னொன்று, அது பயங்கர ஸ்லோவாக இருக்கு என்னோட நான் ஜிபியூ மிஷினில், சரிங்களா? இப்போ நான் இப்போ ஒரு ஸ்பெல் செக்கர் பண்ணணுமோ கிராமர் செக்கர் பண்ணணும்னாமோ எல்லா ரூல்ஸையும் எழுதி எல்லாத்தையுமே செஞ்சு பண்ணுற வழி ஒன்று இருக்கு. ஸோ அந்த பாதியிலும் போயின்னு இருக்கும், தொல்காப்பிய ரூல் எழுதின்னு இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போ இருக்கிற எல்எல்எம் அந்த கிராமருக்காகவும் ஸ்பெல்லிங்காக மட்டும் மேம்படுத்தி அதை பயன்படுத்திக்கணும்னா என்னென்ன செய்யணும்? ஸ்ரீனி தான் பேசுறாரு. அவரு நானும் ஒன்றா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவர் புதுவில் அதை வைக்கிறாரு அந்த கருத்தை. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன் பர்டிகுலர் அந்த சைனீஸ் எல்எல்எம் பேப்பர் தான் நினைக்கிறேன் சொல்லி அந்த போக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வேலை செஞ்சு வந்தது. ஆனா நேற்று சர்வேஸ் கிட்ட பேசினப்போ ஒன்று புரிய வந்தது என்னன்னா, நாம இன்னும் அந்த சிந்தட்டிக் டேட்டாவை ஜென்ரேட் பண்ற அந்த போக்குல வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம வந்து அந்த வேரியன்ஸை வந்து கொண்டு வரணும். தமிழ் அந்த வேரியன்ஸை கொண்டு வரது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்எல்எம் வந்து இந்த மிஷினை நம்ம பிடிக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்க. எல்லா பெர்முடேஷன் காம்பினேஷனையும் அது பார்த்துச்சுன்னா தானே அது பண்ணுது. நீங்களே அதை தெளிவாக சொல்லிட்டீங்க, உங்க கேள்வியிலே அதுக்கான பதிலும் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அவைலபிள்ல இருக்கக்கூடிய ப்ரோ மாடல்ஸ் வந்து நல்லா வேலை செய்யுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப குறைவு, அதுக்கு வந்து இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஸோ இப்போ தரவு ஒரு முக்கியமான ஒரு இது. அந்த தரவுல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைகளை ஆரம்பிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். ஸோ இப்போ என்னோட அடுத்த கட்ட வேலையாக நான் என்ன நினைக்கிறேன்னா, அதில் சிந்தட்டிக் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணுறது, அந்த காஸ்மோபீடியா மாதிரியான ஒரு சிந்தட்டிக் டேட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1980 ஒரு கட்டுரை எப்படி இருந்தது, 1990 எப்படி மாறிச்சு. கட்டுரைகளே வந்து ஒரு வித்தியாசமான போக்கில் இருக்கும். கல்கியில பழைய கல்கி எடுத்து படிச்சோம்னா ஒரு வித்தியாசமான போக்கு இருக்கும். ஸோ அந்த நுவான்சஸை நம்ம கேப்சர் பண்ணி ஆகணும். ஓகே, நன்றி. அது ஸ்ரீனியோட ஒரே ஒரு நிமிஷம் குறுகால வரதுக்கு நீங்கள் ஸ்ரீனி வந்து தொல்காப்பியம் ரூல் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார்ல. கனியம் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இனிமே நிறைய ஆட்கள் தேவைப்பட்டுட்டே தான் இருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பங்களிக்கணும்னா இதை செஞ்சு ஸ்ரீனியை வந்து இது பண்ணுங்க, இல்லைன்னா டிஸ்கார்டில் நீங்கள் வந்து கேளுங்க, அதை வந்து நான் சொல்லுவேன். கேள்வி நம்ம கேள்வி. வணக்கம், நான் முனைவர் இரா குணசீலன், தமிழ் இணை பேராசிரியர். நான் திருக்குறள் தொடர்பாக வந்து ஒரு தொடரடைவு வெறித்தரவு உருவாக்கிட்டு இருக்கேன். அதில் திருக்குறள் தரவுகளை எல்லாம் பிளாக்ல கொடுத்து ஜேஎஸ்என் ஃபைலாக கொடுத்து அதை ஒரு தேடுபொறி மாதிரி உருவாக்கியிருக்கேன். இன்னொன்று, திருக்குறள் தொடர்பாக ஒரு உரையாடி அதை வந்து என்ன மாதிரி உருவாக்கியிருக்கேன்னா, பிளாகர் இன்டர்ஃபேஸில் வருது, சிஎஸ்வி ஃபைலாக கூகுளுடைய ஸ்ப்ரெட்ஷீட்டில் அப்லோட் பண்ணிட்டு ஆப் ஸ்கிரிப்ட் மூலமாக வந்து இங்கே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தர மாதிரி உருவாக்கியிருக்கேன். இப்போ இதில் என்னோட கேள்வி என்னன்னா, இதை நான் கூகுளுடைய அந்த கீ பயன்படுத்தி மேம்படுத்த முடியுமா? இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருக்கக்கூடிய பதில் மட்டும்தான் வருது. இன்னும் மேம்படுத்தப்பட்ட பதில் வரணும்னா இந்த கீ பயன்படுத்தி நான் அதை பண்ண முடியுமா இதே முறையில்? பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து சர்ச்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஏபிஐயில் நீங்கள் போயிட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் படிச்சிங்கன்னா சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். அதில் வந்து உங்களோட அந்த ஏதோ ஒரு இன்புட் இருக்குல்ல, கொரி இருக்குல்ல, அதை அமைச்சு உங்களோட பேஸையும் இதையும் கலந்து நீங்கள் அதை கொண்டு வரலாம். அதை இணைச்சிங்கன்னா வேலை செய்யும். அது கண்டிப்பாக. நன்றி, ரொம்ப பயனுடையதாக இருந்தது. முழுமையாக எல்லா நிகழ்வும் நான் கலந்துக்கிட்டேன். நன்றி. நன்றி. தமிழ், நாங்கள் இறுதி இதுக்கு வந்துட்டோம். அகெயின் மிக மிக அருமையாக வரலாற்றில் தொடங்கி எங்களை வந்து தமிழ் ஜிபிடி மட்டும் அல்லது தமிழ் எல்எல்எம் மட்டும் கொண்டு வந்து எங்களை ஒரு பெரிய பயணத்தில் அழகாக கைப்பிடிச்சு கொண்டு கூட்டி வந்தீங்க. எல்லாரையும் சேர்த்து கூட்டின்னு வந்தீங்க. டெவலப்பர்ஸ், நான் டெவலப்பர்ஸ், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் கணினி ஆர்வலர்கள்,
பொதுவான பொதுமக்கள் எல்லோரையும் சேர்த்து கூட்டி வந்தீங்கள். அது ஒரு இட்ஸ் வெரி பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பணி. நன்றி. இது வந்து எல்எல்எம் என செயற்கை நுண்ணறிவு செய்யறிவு வந்து சமூகத்தை புரட்டி போடுகின்ற ஒரு தொழில்நுட்பம். அதை வந்து நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பல மட்டங்களில் பாலிசி லெவலில் டெவலப்பர்ஸ், பொதுமக்கள், சாதாரண பயனர்கள் எல்லோரையும் தாக்கம் செலுத்தப் போகிறது. மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோரையும் தாக்கம் செலுத்தப் போகிறது. அதை நாங்கள் பல நிலைகளில் சீனி சொன்னது மாதிரி நாங்கள் சிலவேளை கார் ஓட்டுறது மட்டும்தான் தெரியணும், சிலவேளை மெக்கானிக்ஸும் தெரியணும். அதையும் பல நிலைகளில் அறிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்கு ஒரு ஆணித்தரமான பங்களிப்பு உங்களோட புத்தகங்கள், மற்றது உங்களுடைய லெக்சர்ஸ், வெப்னார் எல்லாத்தோடையும் ஊடாக வழங்கி வருகிறீர்கள். மீண்டும் நன்றிகள். பலரும் வந்து கேட்டிருந்த நீங்கள் பல்வேறு வகையில் பங்களிப்பு செய்ய ஆர்வம் காட்டியிருந்த நீங்கள் நன்றி. நாங்கள் டிஸ்கோட் மூலமாகவும் பலரும் மின்னஞ்சல்கள் இருக்கிறபடியால் நாங்கள் ஏதாவது ஃபாலோ அப் மீட்டிங் அல்லது ஏதாவது திட்டம் இருந்தால் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக தமிழ் குறிப்பிட்டது மாதிரி கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே தரவு தொகுப்பில் தான் வந்து அடைகிறது. தரவுகளை தமிழிலே நாங்கள் ஒழுங்காக தொகுத்து ஸ்ட்ரக்சர்டாக தொகுத்து பொதுவில் சரியான உரிமங்களுடன் பகிர்ந்தால் இந்த டெவலப்பர்ஸ் ஆர் கிரேட், தே வில் டேக் இட் அவே. ஸோ நாங்கள் பல பொதுமக்கள் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் செய்ய வேண்டிய முதன்மை பணியாக இந்த தரவு தொகுப்புக்கு பங்களிப்பதே அமைகிறது. அத்தோடு பெஞ்ச்மார்க்ஸ் இதுகளை டெவலப் பண்ணுறது, மற்றது இந்த பல்வேறு மாடல்கள் தமிழை எவ்வாறு கையாளுகின்றனன்றது ஒரு விமர்சன பார்வையில் நீங்கள் சொன்னீங்க தானே, ஒரே திருக்குறளை தருகுது என்றது போல் நாங்கள் அன்றாடம் நாங்கள் கவனிச்சிருப்போம், ஆனால் பதிவு செய்திருக்க மாட்டோம், முறையாக பதிவு செய்திருக்க மாட்டோம். நிறைய பயசஸ் பெரும் மாடல்களிலேயே தெரிகின்றது. அதை நாங்கள் விமர்சன பார்வையோடு முன்வைக்கத்தான் வேண்டும். பொது வழியில் நாங்கள் முன்வைத்தே கொண்டு வேண்டும். அதுக்கான மாற்றுக்களைத்தான் நாங்கள் உருவாக்க வேண்டும். அதை நோக்கி பல்வேறு பல்கலைக்கழகங்கள், அரசு நிறுவனங்கள் எல்லோரும் முன்னெடுக்கிறார்கள் என்று நம்புவோம். அகெயின் டிஸ்கோடிலையும் கனியமரக்கட்டளை, டிஜிட்டல் தமிழ் ஸ்டடீஸ் அப்படி பல்வேறு அமைப்புகளூடாகவும் நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டுகிறேன். தமிழ் இறுதியாக ஓகே நக்கீரன் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கங்க. தமிழ் ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக எனக்கு வந்து அட்டென்ஷன் இஷ்யூ இருக்கு, ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தை ஆனால் உங்களோட செஷன் எனக்கு 1.5 மணி நேரம் அட்டன் பண்ணாலும் எனக்கு அந்த அட்டென்ஷன் மிஸ்ஸிங் இந்த இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. எல்லா செஷனுமே கண்டினியூ அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயம், சில செஷன் அட்டன் பண்ணனா எனக்கு மறுபடியும் செகண்ட் டைம்ல தேர்ட் டைம் அந்த வீடியோ போய் திரும்பி ரீசீட் பண்ற மாதிரி இருக்கும், இன்ஃபர்மேஷன் நான் திரும்பி ரீகால் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் உங்க செஷன் நான் ஒன்ஸ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மெமரைஸ் ஆன மாதிரி எடுத்து சடனாக ஒரு இடத்துல எக்ஸாம்பிள் சொல்லும் போது இல்லை ரீகால் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு செஷனே எனஃபா இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்னோட பிரெயின்ல ரிமைன் பண்ணிக்கிறதுக்கு. ஃபர்தராகவும் இந்த மாதிரி நிறைய வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆர்கிடெக்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப தேங்க்யூ ஃபார் தி செஷன். கண்டிப்பா போவோம். இது வரைக்கும் நம்ம பண்ணது திரட்டியை தொட்டோம்ல, இனிமேட்டு நம்ம அப்பப்போ செய்வோம். கண்டிப்பா செய்வோம். ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரு கேள்வி கேட்கலாங்க சார்? கேளுங்க சார். நான் இப்ப தமிழ்ல முனைவர் பட்டம் முடிச்சிருக்கேன் சார். இப்ப நம்ம தொடர் மூலியமா தான் இந்த செய்யறிவு இது தொடர்பா கொஞ்சம் வாசிட்டு இருக்கேன் சார். இந்த மொழியறிவு வச்சு இது தொடர்பான எதுவும் பணி வாய்ப்புகள் இருக்கா சார்? அப்படி இருந்தா நான் என்னென்ன சார் கத்துக்கணும், என்னென்ன கத்துக்கிட்டா அதை நோக்கி போகலாங்கிற மாதிரி எதுவும் இருந்தா சொல்ல முடியுங்களா சார்? நீங்க வந்து லாஸ்டா சொன்ன விஷயம் வந்து இந்த மொழி திருப்பி ஒரே ஒரு வாட்டி உங்களோட கேள்வியை மட்டும் ரீஃப்ரெஷ். இல்ல சார், நான் தமிழ்ல முனைவர் பட்டம் முடிச்சிருக்கேன் சார். இந்த தமிழ் மொழியறிவு வச்சுட்டு இந்த செய்யறிவு தொடர்பான பணிகள்ல எதுவும் வேலை வாய்ப்பு பெற முடியுங்களா சார்? அதுக்கு என்னென்ன கத்துக்கலாம் சார்? ஓகே, ஒரே ஒரு இதுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த துறையில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வேலை செய்ய வேண்டியது வந்து ஜாஸ்தி இருக்கு. நேற்று தான் ஒரு மீட்டிங் போச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சர்வேஸ்ன்றவர் வந்து உங்களை மாதிரி அவர் வந்து கம்ப்யூட்டர் லிங்குஸ்டிக் துறையில வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நான் என்ன உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க இந்த டூல்ஸை லேர்ன் பண்ணுங்க. ஆனா தமிழ் மொழி சார்ந்து மட்டுமே உங்களோட ஆராய்ச்சி இருக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய இது வெளியே இருக்கக்கூடியது நக்கீரன் கிட்ட கேட்டீங்கன்னா வந்து எங்கெங்கெல்லாம் ஃபண்ட்ஸ் இருக்கு அதுல இருக்கும். லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜ்
ஆனா ஓகே இந்த சார். மொழிக்கான வளமையை இந்த எல்எல்எம்ஸ்ல வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆட்கள் நிறைய தேவைப்படுறாங்க. ஆனா அது எனக்கு தெரிஞ்சு எந்த ஆர்கனைசேஷனும் அதாவது ரொம்ப குறைவா தான் இருப்பாங்க. நீங்க வந்து ஒரு ரிசர்ச்சா தான் இதை கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன் அகாடமிக்ல. கண்டிப்பா நீங்க வந்து இதுல வேலை செய்யணும். உங்களுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த டூல்ஸை நீங்க கொஞ்சம் என்ன பண்ணணும்னா ஹேண்ட்ஸ் ஆனா பழகி ஆகணும். கதையா கேட்கறத நிறுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் ஸ்டெம்மர் அண்ட் லெமண்டைசேஷன் வரைக்கும் நீங்க வந்து கீழே இறங்கி போக வேண்டிய இது இருக்கு. மற்றவங்க எல்லாருமே ஏபிஐல விளையாடினாலே இதை வந்து ஓரளவுக்கு தாண்டி போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு நீங்க வந்து முனைவர்ன்ற அந்த ஒரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்த ஆராய்ச்சி உங்களோட போஸ்ட் டாக்கோ இல்லை உங்களோட அடுத்த உங்களோட டீச்சிங்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வளரணும்னா இப்போ ஏன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிசர்ச் லாங்குவேஜ் மட்டும் கிடையாது. ஆராய்ச்சி படியில் அதுவும் இந்த இடத்துல வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் தான் ஸ்க்ராட்ச்லேயே நின்றுக்கிட்டு இருக்கு. இன்னும் தாண்டி வர முடியல. என்னதான் பெருந்தொகை அடிக்கடி போட்டாலும் அது மேலே போட்டாலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுக்குள்ள. அது வந்து மனிதர்களோட பிரச்சனை இல்லை. அந்த கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் வந்து அந்த மொழியிலே இருக்கக்கூடிய அழகுல வரக்கூடிய பிரச்சனை. அழகு இருந்தா எப்பயும் வரக்கூடிய அதே பிரச்சனை தான். நீங்க என்னோட மெயில் ஐடியில ரீச் அவுட் பண்ணுங்க. நம்ம பேசுவோம். நான் வந்து சில ஆய்வு கட்டுரைகள்லாம் உங்களுக்கு அனுப்புறேன். யார் கூப்பிடுறீங்கனாலும் தயவு செஞ்சு தமிழ்னே கூப்பிடுங்க. சார் வார்த்தையை யூஸ் பண்ண வேணாம். நன்றி. தேங்க்யூ தமிழ். ஓகே, வேற யாராவது ஏதாவது பேசணுமா? இந்த யுனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோட செயல்பாடுகள் தமிழ் சார்ந்த என்ன செய்யறாங்க, அது கணியம் பத்தி சொன்னீங்க. அவங்க யுனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ இது மாதிரி முயற்சிகள் முன்னெடுத்து இருக்கிறாங்களா அப்படின்னு. நன்றி. சுருக்கமா சொல்றேன். பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து தமிழ் சேர் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ ஸ்காப்ரோ வளாகத்தில் வந்து ஒரு தமிழ் சேர் அண்டு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தொடங்கி இருக்கணும். அதனுடைய பணிகள் போன ஆண்டுகள் தான் தொடங்கினவை. ஆனால் அதுக்கு முன்னோடியே முன்னுமே நாங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லைப்ரரியில் வந்து எண்ணிம தமிழியல் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் போய்கொண்டிருக்குது. அந்த நிகழ்ச்சி திட்டம் ஊடாக வந்து நாங்கள் பல்வேறு சேகரங்களை பொது வழியிலே பொது அணுக்கத்தில் திறந்த அணுக்கத்தில் வெளியிட்டிருக்கிறோம். டிஜிட்டல் தமிழ் ஸ்டடீஸ் என்று நீங்கள் தேடினீங்கன்னால் சென்று பெறக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக சோவியத் ஒன்றிய வெளியிட்ட கணிய மரக்கட்டளோடு இணைந்து அந்த கனெக்ஷன்ஸ், நூலகத்தோடு இணைந்து சில கலெக்ஷன்ஸ், எங்களுடைய கூட ஃபோக்கஸ்ட் வந்து ஓப்பன் அக்சஸில் வெளியிடக்கூடிய படைப்புகளை. அத்தோடு இப்போ தமிழ்துறை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறபடியால் அவை வந்து வெவ்வேறு வேலைத்திட்டங்களை தற்சமயம் மேற்கொண்டு வரையினம் அல்லது அதுக்கான திட்டமிடல் பணிகள் நடைபெறுகின்றது. அப்போ இங்கே ஸ்காப்ரோவில் குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு தமிழ் மக்கள் இருக்கிறபடியால் அது ஒரு 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 நல்ல வேலைத்திட்டங்களை கொண்டு வரும் என்று நம்புகிறேன். ஆனால் நீங்கள் அந்த வெப்சைட்ஸில் போய் பார்க்கறது மூலம் நாங்கள் எங்களுடைய பணிகளை பற்றி மேலும் அறியக்கூடியதாக இருக்கும். நன்றி. நன்றி. நான் அதில் இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்த அதே பேஜுக்கு போனீங்கன்னா, வெபினார் பேஜுக்கு முன்னாடி போனீங்கன்னா, இது வரைக்கும் இவங்க என்ன தமிழ்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கறதுக்காக போன மாதம் நினைக்கிறேன், ஆமாங்க நான் நினைக்கிறேன், நான் ஒரு கருத்தரங்கு நடத்தினாங்க. அது போய் பார்த்தீங்கன்னா அதோட ரெக்கார்டட் வீடியோ இருக்கும். நான் பார்த்து வியந்த ஒரு இடம். ரொம்ப நாளாக டேட்டாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவ்வளோ வேலைகள் அது மேலே வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே அங்கே அந்த ஒரு இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பர்டிகுலராக. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? என்கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கு அனைவருக்கும். முதல்ல வந்து தொடர்ந்து கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜ்னு திரும்ப திரும்ப சொல்லினே இருக்கோம். ஆனால் 2000 வருஷமா இருக்கு. அப்போ எப்படி அது லோ ரிசோர்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதுற எதையுமே பொது வெளியில வைக்கிறது இல்லை, பொது உரிமையில தர்றதில்லை. ஸோ ரிசோர்ஸ் கம்மியாலாம் இல்லை, ஆனால் யாருன்னா எடுத்து பயன்படுத்துகிற உரிமையில இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. எல்லாமே வந்து பூட்டி பூட்டி வச்சுக்கிறோம். இப்போ தமிழகத்தில் இல்லாத பல்கலைக்கழகம் கிடையாது. அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பேசுகிற எல்லாத்தையுமே 1980 பண்ணி முடிச்சுட்டோன்னுவாங்க. டெக்ஸ்ட் ஸ்பீச் வேணுமா பண்ணிட்டோம், 85 நான் ஒருத்தன் பண்ணியிருக்கேன்னு, 70 வந்து நான் ஓசிஆர் பண்ணிட்டேன்னுவாங்க. ஸோ ஆனால் அதெல்லாம் இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது.
சரிங்களா? அதே மாதிரி தரவுகள் நம்ம எழுதி எழுதி குவிக்கிறோம். ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க, ட்விட்டரில் எழுதுறாங்க, எல்லாத்துலேயுமே எழுதுறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம எடுத்து ட்ரைனிங்க்கு பயன்படுத்த முடியுமானா முடியாது. எல்லாமே காப்புரிமையில் இருக்கும். முதல்ல வலைப்பதிலாவது எழுதியிருந்தாங்க, ஓரளவு ஸ்கிராப் பண்ணுற மாதிரி. இப்போ ஸ்கிராப் பண்ண கூட முடியாத அளவுக்கான தளங்களை தான் எழுதுறாங்க. வாட்ஸ்அப் சேனல்னு ஒன்று வச்சு அதில் எழுதுறாங்க. அது மாதிரி நீங்கள் எழுதுகிற இடங்கள் எல்லாமே பொதுவாக இல்லாமல் பூட்டப்பட்டு இருக்குது. ஸோ வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் எழுதுறது கட்டுரைகளாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், பொது வெளியில் வைங்க, பொது உரிமையில் கொடுங்க. கிரியேட்டிவ் காமன்ஸ்னு ஒரு உரிமை இருக்கும், அதை யாருன்னா பயன்படுத்திங்கன்னு கொடுங்க. ரெண்டாவது, நீங்கள் ஆய்வுகள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான தரவுகள், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் திருக்குறள் டேட்டா ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கேன், தொல்காப்பிய டேட்டா ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கேன், கேள்வி பதில் டேட்டா ஷீட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுருப்பாங்க. அது எல்லாமே கூட வெளியில் வராது, வெறும் ரிசல்ட் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ அந்த நிலையை வந்து மாற்றி நாம் செய்கிற எதெல்லாமே பொது வெளியில் வைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஒருத்தர் விட்ட இடத்துல இன்னொருத்தர் தொடங்க முடியும். இப்போ தமிழ் ஆராய்ச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் தொடங்க ஆரம்பத்துக்கே போய் நிற்கிறோம். ஒருத்தர் எங்கேயோ போய் முடிச்சிருப்பாங்க, அங்கேருந்து நம்ம மேலே கொண்டு போகாமல் மறுபடியும் டேட்டா கலெக்ஷன், நம்ம மறுபடியும் வந்து டேட்டா கியூரேஷன், மறுபடியுமே வந்து அடிப்படையிலேருந்து ஆரம்பிக்கலாம், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கலாம் தான் செஞ்சுட்டே இருக்கும். இதனால தான் நம்மளால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வளர முடியல. ஸோ நம்ம எல்லாரும் எப்படி பிற வளங்கள் இணையத்தில் கிடைக்கிற எல்லா வளங்களையும் எடுத்து பயன்படுத்தி ஜாலியாக எடுத்து பயன்படுத்திக்கிறோமோ, அதே மாதிரி நாம் என்ன கொடுக்கணும்னு பார்க்கணும். உங்களோட படைப்புகள் மொத்தத்தையும் வெளியில் வைங்க. அதுதான் என்னோட ஒரு வேண்டுகோள். நன்றி. நான் ஸ்ரீனி சொன்னதோட தொடர்பா நான் என்ன சொல்றேன்னா, இனிமேட்டும் நீங்க எழுத ஆரம்பிங்க. அந்த எழுதுற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெக்ஸ்ட் சார்ந்து தான் எழுதணும்னு கிடையாது. உங்களோட நீங்க படிச்சது, உங்க வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க. தயவு செஞ்சு வெளியே வைங்க. இப்ப இருக்க கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்கிலீஷோட நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் தேவைப்படுது உங்களோட வேலைகள்லாம். அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஸோ நானும் இதை வந்து முடிச்சுக்கலாம். கடந்த 8 அமர்வுகளாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூடவே வந்து பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதோட இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லிங்க்ல வந்துகிட்டு இருக்கும். ஒரு புத்தகம் எழுதி அந்த தொகுப்புல இருந்து தான் இது செய்யலாம் அப்படின்ற நோக்கத்துக்கு போனது. அதோட இந்த வெர்ஷன் வந்து ஒரு வெர்ஷன் வந்து வெளியவும், இன்னொரு வெர்ஷன் வந்து பப்ளிஷர் மூலயமாவும் இதோட நோக்கம். ஓகேங்களா? ஸோ அதை பாருங்க. உங்களுக்கு வந்து எந்த கேள்விகள் இருக்குனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் வந்து கேட்கறது வந்து தப்பே கிடையாது. முட்டாள்தனமான கேள்விகளா இருக்குமா அப்படின்ற கேள்வி யோசிக்காம தயவு செஞ்சு வைங்க. என்னோட இன்னொரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, வைப் கோடிங்கோட பிரச்சனை என்னன்னா, ஒரு நீங்க போயிட்டு தேடி பாருங்க, ஒரு எல்எல்எம்மோட கேள்விக்கு நீங்க எவ்வளோ ரிசோர்ஸ் பேர்ன் பண்றீங்கன்ட்டு. ஸோ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்னு சொல்லுவாங்க. கனியன் பூங்குன்ற நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வேர்ல்ட் சிட்டிசனாக தான் நான் வந்து அப்படிதான் பார்க்குறேன். பெரும்படம் படைச்சவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நாமளாவது அதை பற்றி கவலைப்பட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வேலை செய்யுங்க. அந்த இடங்கள்ல வைப் கோட் பண்ணுறன்ற பேரில் நீங்கள் பில்ட் பண்ணுற பிளாட்ஃபார்மை எண்ட் டு எண்ட் வந்து அது வேலை செய்யுதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வெளியே கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபேட்டிக் வந்து எனக்கு வந்து கிரியேட் ஆகுது. நிறைய பேர் எழுதுறாங்க, எல்லாமே போய் படிக்க போனீங்கன்னா அவங்க திருப்பி எல்எல்எம் வச்சு எழுதுறது வந்து படிக்கிறதுக்கு வந்து தோண மாட்டேங்குது. அது அந்த அளவுக்கு ஒரு மிஷின் எழுதுற அந்த ஃபீலை வந்து இது மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்மை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி. அதை இதுக்கு ஊட்ட மட்டும்தான் நம்ம ட்ரை பண்றோமே தவிர்த்து அதை நம்ம மூட்டை கட்டி வைக்கிறது வந்து எந்த விதத்துலையுமே நல்லது கிடையாது. ஸோ வேலைகள் செய்யுங்க. எந்த இதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடியும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், அந்த செஷன் லேஅவுட்ஸில் இருக்கும். டிஸ்கார்டில் கேளுங்க, எங்கே வேணால் கேளுங்க. இது வந்து தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியில் நீங்கள் கேள்விகள் கேட்டாலும் சரி, இல்லை கனியமில் போய் கேட்குறீங்கனாலும் சரி. டிஸ்கார்டை உருவாக்குனதுக்கான காரணமே என்னன்னா, ஒரு எண்ணம் சார்ந்த ஒரு கூட்டம் வந்து ஒரு இடத்துல இருந்ததுன்னா நிறைய ஆக்கப்பூர்வமாக பேசுவீங்கன்ட்டு. பேசுறது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. வெறும் நான் வந்து வெல்கம் பண்றது மட்டுமே இருக்கக்கூடாது, யாராவது வந்து நீங்களும் முனைப்பா எடுத்து வெல்கம் பண்ணுவீங்கன்ட்டு தான் வெயிட் பண்றேங்க. ஸோ நம்ம கண்டிப்பா வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணிப்போம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டெக்னிக்கல் கேள்விகளை வந்து இப்போ ஸ்ரீனி போட்டிருக்கக்கூடிய தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டில போடுங்க. அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுவோம்.
இந்த வருட இறுதிக்குள்ள வந்து நீங்க எல்லாருமே வந்து இந்த ஏஐ பிம்பத்துல இருந்து வெளியே வந்துட்டு நல்லா சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வேலைகளை செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன். இதை கண்டு பயப்படாதீங்க. இது பெரிய அச்சுறுத்தலாலாம் பார்க்காதீங்க. எந்த ஒரு டூல் வரும்போதும் அது மனுஷனோட வேலையை குறைக்கும். அது மூலயமா வேலை வாய்ப்புகள் வந்து குறையறது வந்து ஒரு சாதாரண விஷயம். அந்த இடங்கள்ல நான் என்ன பெருசா பார்க்கறேன்னா, அந்த டூலை மாஸ்டர் பண்றது தான் வந்து நான் வந்து ஒரு ஸ்மார்ட் மூவா பார்ப்பேன். ஸோ நான் வந்து ஒரு பிசிசிஸ்ட். நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷம் 11 வருஷமா இதுல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம எல்லாருக்குமே இதுக்கான அடிப்படை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்சுதான் வந்துருக்கோம். இது வந்து ஒன்றும் உண்மையிலே சொல்லணும்னா, திரும்ப ஒரு வார்த்தை சொல்லணும்னா, இது ராக்கெட் சயின்ஸோ இல்லை குவாண்டம் மெக்கானிக்ஸோ கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான சிஸ்டம். அதுகிட்ட இருந்து நீங்க படிச்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் இல்லாம வேலை செய்யாதீங்க. நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் பழகுங்க. கேள்விகள் இருக்குன்னா இது பண்ணுங்க. அகைன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லா வாரங்களும் வந்து பயணிச்சதுக்கு. தேங்க்யூ தமிழ். தேங்க்யூ. நன்றி. நன்றி. முடிச்சுக்கலாமா? நன்றி தமிழ். நாங்கள் சொன்ன மாதிரி டிஸ்கவுட்ல வெவ்வேறு தளங்கள்ல களங்கள்ல உங்களை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி.